ஆன்மீகம் முத்தமிழில் ஆன்மீக முத்தமிழில் இடம், பொருள், ஏவல், வடிவம், காலம், ஆண், பெண், அர்த்தநாரீஸ்வரர், பாலினம் என்ற 4 அடிப்படையில் பொருள் எடுத்தால்தான் நம் ஆன்மீக முத்தமிழ் மூதாதையர்கள் சொன்ன பொருள் விளங்கும். ஆன்மீகம் நம்பிக்கை இல்லாமல், தமிழ் மீதும் பற்றில்லாமல் நேரடியாக பொருள் எடுத்தால் விளங்காது. அப்பேற்பட்ட நவக்கிரகங்கள், புராணங்கள், முடியாட்சி, குடியாட்சி, 27 நட்சத்திரத்தின் பிரதிபலன் என்று கூறும் தமிழ் ஆன்மீக முத்தமிழில் உள்ள சில அவற்றின் முதலில் உள்ளது பரணி தரணி ஆளும். இது இடம், பொருள், திடவ, வடிவம் தன்மையிலும், பாலினம் அடிப்படையிலும், காலத்தின் அடிப்படையிலும் பொருள் எடுக்கணும். பரணி தரணி ஆளும் என்றால், பரன் என்றால் மேலே, உயர, விண்ணில் என்று பொருள் எடுக்க வேண்டும். பரன் நீ, பரணி இன்னும் நீயும் சேர்ந்தாதான், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தாதான் பரணி வரும். அப்போ இன்னிலிருந்து நீயை பிரித்தோம்னா பரன் நீ. நீ என்றால் நீர், திரவத்தன்மையில் மழையாக. பரன் என்ற விண்ணிலிருந்து நீ என்ற நீர் திரவம் தன்மையில் மழை வடிவில் பெறுவதனால தான் தரணி என்றால் பூ உலகை குறிக்கும், பூமியை குறிக்கும். சந்திரன் கிடையாது, சூரியன் கிடையாது, செவ்வாய் கிடையாது, புதன் கிடையாது. நாம் வாழறது எங்கேயோ அந்த அடிப்படையில் தான் பொருள் எடுக்கணும். இது ஆண்பாலுக்கும் பொருந்தும், பெண்பாலுக்கும் பொருந்தும், அர்த்தநாதீஸ்வருக்கும் பொருந்தும், இறந்த காலத்துக்கும் பொருந்தும், நிகழ்காலத்துக்கும் பொருந்தும், எதிர்காலத்துக்கும் பொருந்தும். திடத்தன்மை, திரவத்தன்மை, வாயுத்தன்மை என்ன வடிவத்துக்கும் பொருந்தும். இடம், பொருள், ஏவல் என்ற தன்மை அடிப்படையிலும் பொருந்தும். இந்த 4 அடிப்படையில் பொருள் எடுத்தாதான் ஆன்மீக முத்தமிழில் பொருள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் பரணி தரணி ஆளும்ன்றால், பரன் என்றால் மேலே, விண்ணில் உள்ள, நீனா நீர், மழை என்றது பூமியில் விழுந்தால்தான். தரணி என்றால் உலகம், பூ உலகம், விவசாயம், வேளாண்மை செழிக்கும். வேளாண்மை செழித்தால்தான் பிற உயிர்களுக்கு ஊட்டச்சத்து, உயிர்ச்சத்து கிடைக்கும். இதைத்தான் நீரின்றி அமையாது உலகு என்று இயற்தமிழில் சொல்லுவாங்க. அப்போ பரணி தரணி ஆளும் என்றால், மழை நீர் இருந்தால் தான், விண்ணுலகிலிருந்து மழை நீர் கீழே விழுந்தால் தான் பூ உலகம் செழிக்கும் என்பதற்காக தான் தரணியை ஆளும். மேலும் பகுத்தறிவு அடிப்படையில் பார்த்தாலும் பரணி நட்சத்திரம் உள்ளவங்க எல்லாருமே தரணியில் ஆளணும். ஏன் ஏழ்மை, உயர்வு, தாழ்வு, உயர்ந்தோர், தாழ்ந்தோர் என்ற பாகுபாடு இருக்கிறது. இது எதிர்காலத்துக்கும் பொருந்தணும், நிகழ்காலத்துக்கும் பொருந்தணும், இறந்த காலத்துக்கும் பொருந்தணும். அப்படிங்கும்போது மழை நீர் இறந்த காலத்துலேயும் தேவைப்படுது, நிகழ்காலத்துலேயும் தேவைப்படுது, எதிர்காலத்துலேயும் தேவைப்படுது. பாலின அடிப்படையில் ஆணுக்கும் மழை நீர் தேவைப்படுது, பெண்ணுக்கும் தேவைப்படுது, அர்த்தநாதீஸ்வருக்கும் தேவைப்படுது. இதைத்தான் பரணி தரணி ஆளும். நம்ம கிராமங்களில் வழக்க சொல்ல சேர்ப்பாங்க, பரன் மேலே இருந்து எடு அடிப்பாங்க. பரன்னா மேலே உள்ள பொருளை எடு அப்படின்னு கிராமத்தில் பேச்சு வழக்கில் தமிழில் உள்ளது. இந்த அடிப்படையில் தான் பொருள் எடுக்கணும். பரணி தரணி ஆளும்னா மழை நீர் இருந்தால் தான் பூ உலகம் வாழும் என்பதற்காக தான் பரணி தரணி ஆளும். 2வது திருவாதிரை ஒருவாய் கழி. சிவனானாலும் சரி, விஷ்ணுவானாலும் சரி, பார்வதி அம்மனாக இருந்தாலும் சரி, சாஸ்தாவாக இருந்தாலும், பிள்ளையாராக இருந்தாலும், முருகனாக இருந்தாலும், குலதெய்வமாக இருந்தாலும், பிற உயிர்களிலிருந்து அன்பை தான் எதிர்பார்த்தாங்களோ ஒழிய, தொட்டால் தீட்டு, கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என்ற உயர்வு தாழ்வு கருதலை. அந்த அடிப்படையில் உருவானது தான் திருவாதிரை ஒருவாய் களி. திருவாதிரைனா இது நட்சத்திரம். மார்கழி மாதம் பௌர்ணமி திதி அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் நடராஜருக்கு பூஜை பண்ணுவாங்க சிதம்பரத்தில். இது புராணப்படி. புராண அடிப்படி வேளாண்மை தொழில் சார்ந்த அங்கத்தினர் வீட்டில் நடந்த வழிபாட்டு மார்கழி திங்கள் அடிப்படையில் கூறுவது தான் திருவாதிரை ஒருவாய் களி. விவசாயம் செய்யும் ஒருவர் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மார்கழி மாதம் ஒரு திருவாதிரை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகும்போது அவர் பொருளாதார தாழ்வு நிலையில் உள்ளதனால் அவர் தெய்வத்துக்கு எதுவும் செய்ய முடியல. அதே
வேளாண்மை செய்யும் தொழில் உள்ளவர் வீட்டில் நடராஜருக்கு ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சிதம்பரத்தில் நடக்கும் நிகழ்வு போலவே வீட்லேயும் நடத்தி வந்தார். அப்போ ஒரு சில ஆண்டுகள் கழிஞ்சோடனே அதே திருவாதிரை பௌர்ணமி மார்கழி மாதம் நல்ல மழை பெஞ்சுது. அப்போ அவரால் சாமிக்கு அரிசி சாப்பாடு போட முடியல. அதாவது அரிசியில் சாப்பாடு நெய்வேத்தியம் வச்சு தான் சிதம்பரத்தில் வச்சு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவர் வீட்டில் அன்றைய காலகட்டத்தில் கேப்பை இருந்திருக்குது. கேப்பை மாவை வெல்லம் போட்டு களி மாதிரி கிண்டியிருக்கிறார். அந்த களியை தான் அவர் வீட்டில் வச்சு வழிபட்டது. சிதம்பரத்தில் இல்லை. சிதம்பரத்தில் ஆச்சாரப்படி பூஜை நடக்கு. அது அந்தப்புறம் சிதம்பரங்கிற நடராஜர் கோயிலில். இது மார்கழி திங்கள் அதே நாளில் நடந்தது. அதே நாளில் இவர் மழைக்காலத்தின் காரணத்தினால வீட்டில் கேப்பக்களி வச்சு வெல்லம் வச்சு களியாக வச்சு சிதம்பரம் நடராஜருக்கு படைச்சிருக்கார். இந்த அந்தணர் வேளாளர் இரவு நேரம் நடுச்சாமத்தில் பூஜை செஞ்சுக்கிட்டு முடிச்சிட்டார். அதே இது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தை செய்யணும்னு நடராஜர் சிதம்பரம் ஆலயத்தில் 3 மணிக்கு நடையை திறந்துருக்குறாங்க. அப்போது நடராஜர் வாயில் பாதத்துக்கு கீழெல்லாம் அந்த வேளாண்மை தொழில் செஞ்ச பூஜை அன்பின் அடிப்படையில் கேப்பையில் களி செஞ்சதை இங்கே அவர் வீட்டில் செஞ்சது அதே நிகழ்வை நடராஜர் ஏற்றுக்கின்றார் அன்பு அடிப்படையில் என்ற அடிப்படையில் நடராஜர் வாயில் கையில் கீழேயும் களி சிந்தி கிடந்தது. இதை ஆச்சரியமாக பார்த்து மன்னர்கிட்ட சொல்லி அவர் விசாரிக்கும் போது கடைசியில் இந்த விவசாயம் செய்யும் பக்தர் கேப்பை பூஜை செஞ்சதை சொல்ல அந்த அடிப்படையில் அன்று முதல் இன்று வரை தெய்வம் எல்லாருக்கும் பொதுவானது, உயர்வு தாழ்வு கிடையாது என்ற அடிப்படையில் கேப்பையை வச்சு தான் நடராஜருக்கு பூஜை செஞ்சுட்டு காலப்போக்கில் தான் அதை நவநாகரிக அரிசி மாவு களியாக மாற்றிட்டாங்க, உளுந்த மாவு களியாக மாற்றிட்டாங்க. ஆனால் அந்தனை செஞ்சது அந்த வேளாண்மை தொழில் செஞ்சவர் கேப்பையில் தான் செஞ்சு போட்டார். இதைத்தான் திருவாதிரை உருவாய் களி என்ற சொல்லட வந்தது. திருவாதிரை அன்னைக்கு நடராஜர் அவர் செஞ்ச அன்பு அடிப்படையில் செஞ்ச கேப்பக்களியை தான் தின்னார் என்பதற்காக தான் திருவாதிரை உருவாய் களி. நடராஜர் வாயில் களி இருந்தது தான் எதிர்கால சந்ததிகளுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து கேப்பையில் செஞ்ச பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பொருளிட்டும் சிலர் ஊடுருவர் காரணமாகத்தான் அரிசி மாவு உளுந்த மாவு அடிப்படையில் களி கிண்டுறாங்க. ஆனால் புராண அடிப்படையில் நடந்தது வேளாண்மை தொழில் செய்யும் கேப்பக்களியை தான் சாமிக்கு அன்று முதல் படையலாக செய்து வந்தார்கள். இதைத்தான் திருவாதிரை உருவாய் களி, அன்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பூஜை வழிபாடு என்பதற்கு வருங்காலத்திற்கு தெரிவதற்காகவே உருவாக்கப்பட்டது. மேலும் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் கனகசபை சிதம்பரம், 2 ரத்தின சபை திருவலங்காடு, 3 பொற்சபை மதுரை, 4 தாமிர சபை திருநெல்வேலி, 5 சித்திரச்சபை குற்றாலம் என்ற 5 ஆலயங்களும் சார்ந்த சிதம்பரத்தில் மட்டும்தான் கனகசபையில் தான் இந்த திருவிளையாடல் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது 5 நடராஜர் வாயிலையும் களி அல்ல, ஒரே ஒரு நடராஜர், அதுவும் கனகசபை என்ற சிதம்பரத்தில் ஆகாயஸ்தலமாக கருதப்படக்கூடியது. இதைத்தான் திருவாதிரை உருவாய் களி. 5 சபை இருந்தாலும் சிதம்பரத்தில் உள்ள கனகசபை என்ற நடராஜர் வாயில் ஒரே ஒரு வாயில் தான், மற்ற 4 வாய் என்ற சிதம்பரத்தில் உள்ள இல்லை. ரத்தின சபை என்ற திருவலங்காடு கிடையாது, பொற்சபை என்ற மதுரை கிடையாது, தாமர சபை என்ற திருநெல்வேலி கிடையாது, சித்திரை சபை என்ற குற்றாலம் கிடையாது. கனகசபை என்ற சிதம்பரத்தில் மட்டும் நிகழ்ந்த திருவிளையாடல். இதைத்தான் திருவாதிரை உருவாய் களி. 5 ஸ்தலங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்தலத்தில் நடந்ததுனால தான் உருவாய் களி. அடுத்தது 3வது பூசமோ நாசமோ. இது நட்சத்திரத்தை பற்றி குறிக்கிறதில்ல. ஒரு சிவ தொண்டனோட பக்தியில் கும்பாபிஷேகத்திற்காக சிவபெருமானை அழைப்பு விட்டதுனால அன்பால் விளைந்தது. இதைத்தான் பூசம்
பூசமோ நாசமோ என்பார்கள். பூசம் என்பது நட்சத்திரத்தை குறிக்கிறது கிடையாது. பூசலார் என்ற ஒரு சிவதொண்டர் இருந்தார். அதே காலத்தில் மன்னர் ஒரு கோயில் கட்டினார், பூசலாரும் கோயில் கட்டினார். மன்னர் குறிப்பிட்ட தேதி, காலம், முகூர்த்தம், கிழமை, நட்சத்திரம், திதி அடிப்படையில் இதே பூசலாரும் கும்பாபிஷேகம் நடத்தணுன்னு மனசுக்குள்ளேயே கோயிலை கட்டினார். இந்த அடிப்படையில் நடந்தது தான் பூசமோ நாசமோ. இது ஆன்மீகத்தில் நம்பிக்கை வேணும், தமிழ் மீது நம்பிக்கை வேணும். ரெண்டுலேயும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு புலப்படாது. இந்த அடிப்படையில் பூசமோ அண்ணா, பூச என்றால் பூசலார், மோ என்றால் மோகம் என்றும், காதல், அன்பு, பாசம், பரிவு, நேசம், பிணைப்பு என்று மோ என்ற ஒரு சொல்லுக்கும் பலவித அர்த்தப்படும். அந்த அடிப்படையில் பூச என்றால் பூசலார், மோ என்றால் அவருடைய அன்பு, நா என்றால் நாடாளும் மன்னர், வேந்தர், அரசர், தலைமையேற்று நடத்துபவர், சானா சார்ந்தவர், சேர்ந்தவர், மேய்வு நடத்துபவர், அதாவது நாட்டை சார்ந்து தலைமையில் பதவியேற்று நடத்தும் மன்னர். பூச என்றால் பூசலாரையும், நா என்றால் நாட்டை சார்ந்தவரையும், மோ என்றால் அன்பு, பாசம், பிணைப்பு. பூசலாரோட அன்பு பெருசா, நாட்டு அரசாளர்களுடைய மன்னரோட அன்பு பெருசா என்று அன்பால் கட்டின கோயிலுக்கு தான் பூசலார் என்ற அன்பால் மணக்கோயிலுக்கு கட்டினார். அது கும்பாபிஷேகத்துக்கு தான் நான் போகிறேன், மறுநாள் தான் உனக்கு வர முடியும்னு மன்னர்களோட கனவில் சிவபெருமான் உரைத்திருப்பார். இதை கேட்டு நாட்டில் எங்கே கோயில் கட்டியிருக்காரு பூசலார், அதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு உத்தரவிட்டார். அதை தேடிப்போன மன்னர்களின் காவலர்கள் பூசலார் எங்கேயுமே கோயில் கட்டலை அப்படின்னு சொல்ல, நேரடியாகவே மன்னர் பூசலார் வீட்டுக்கே போய் சிவபெருமானுக்கு வந்த கனவில் வந்து நீங்கள் கோயில் கட்டியிருக்கீங்க, அந்த கோயிலுக்கு தான் கும்பாபிஷேகத்துக்கு வருவேன்னு என்கிட்ட சொன்னார், அதனால் நீங்கள் எங்கே சொன்னீங்க, எங்கே கட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நானே நிகழ்த்தி வைக்கிறேன்னு கேட்டார். அதற்கு என் மனசால் மணக்கோயில் தான் கட்டி வச்சுருக்கேன், அதுக்கு தான் நீங்கள் குறித்த தேதியில் நானும் குறிச்சிருக்கேன், இதைத்தான் சிவபெருமான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு திருவிளையாடலை 2 பேரும் பூசமோ நாசமோ, பூசலார் அன்பு பெருசா, நாட்டை சார்ந்தவர் அன்பு பெருசா, பூசன்னா பூசலார், நானா நாடு சார்ந்தவர், மோ என்றால் மோகம், அன்பு. ஆக அன்புக்கு கட்டுப்பட்டு பூசலாரோட மணக்கோயிலுக்கு தான் கும்பாபிஷேகத்துக்கு போனார். அந்த அடிப்படையில் அவரோட பக்தியை மெச்சி மன்னரே ஒரு கோயில் சிவாலயத்தை கட்டி அதே நாளில் அவர் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்படுத்த ஆலோசனை செய்தார். இந்த பழமொழியைத்தான் பூசமோ நாசமோ என்பார்கள் ஆன்மீக முத்தமிழில். இதுக்கு ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ்லையும் நம்பிக்கை வேணும். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாமல் தமிழ்லையும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு புலப்படாது. இதைத்தான் இயற்தமிழில் அன்புக்கு நான் அடிமை, இதனைத்தான் இசைத்தமிழில் மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். பூசலார் கட்டின கோயிலுக்கு, மனசால் கட்டின கோயிலுக்கு போனது தான் இசைத்தமிழில். மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே, பூசலார் அழைக்கலை, ஆனால் மனசால் அன்பால் அழைப்பு வச்சார். ஆனால் மன்னர் எல்லாம் அழைப்பு வச்சு கூப்பிட்டார். இப்போ அன்பு பெருசுங்கிறதுக்காகத்தான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று விதி வழி வந்ததில்லை, ஒருவனுக்கென்று எதையும் தெய்வமும் தந்ததில்லை. புத்தர், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, போடா ஏழை நமக்காக. கங்கை, யமுனை, காவிரி என்று ஓடுவதெதற்காக, தினமும் உழைத்து வாடும் ஏழை நமக்காக என்ற ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் எழுதப்பட்டது தான் சந்திரோதயம் என்ற நாடகத்தமிழில் மக்கள் திலகம் பாட இசைத்தமிழில் பூசலார் அன்பு பெருசு என்பதைத்தான் குறிப்பிடுவது. பூசமோ நாசமோ, பூசலார் அன்பு தான் பெருசு என்பதை குறிப்பிடுவது தான் ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில். இதே அடிப்படையில் இதே இசைத்தமிழை, இதே வரிகளை இன்று போல் என்றும் வாழ்க என்ற மக்கள் திலகம் நடித்த படத்துலையும் இசைத்தமிழில் குறிச்சிருப்பாங்க. அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை,
நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை, உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று உறவு கொண்டீர்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை மறந்து போனீர்களே என்று இசைத்தமிழில் பூசலாருக்கும் மன்னருக்கும் உள்ள உறவு முறையை அன்பு தான் பெருசு, அன்புக்குத்தான் தெய்வம் கட்டுப்படும், அதிகாரத்துக்கு கிடையாது என்பதை இன்று போல் என்றும் வாழ்க என்ற நாடகத்தமிழில் மக்கள் திலகம் நடித்து இசைத்தமிழில் உருவாக்கப்பட்டது. இது நாடகத்தமிழில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க ரகுவரனுக்கும் ரஜினிகாந்த் கதாபாத்திரத்துக்கும் இடையில் விவாதம் அடிப்படையில் விளங்குவது தான் இந்த பூசலார் அடிப்படை உச்சரிப்பு. காரணம், ரஜினிகாந்த் கதாபாத்திரம் உச்சரிக்கும் விதம் அடிப்படையில் இந்த பூசலார் அன்பை வெளிப்படுத்துறது. கூட்டம் சேர்ந்தவன்லாம் தலைவன் ஆக முடியாது என்று கேட்க, அதற்கு ஆமாம், இந்த கூட்டம் அன்பால் சேர்ந்த கூட்டம், இந்த கூட்டம் அன்பு சாம்ராஜ்யம் என்பார். இதனோட பொருளை நேரடியாக பார்த்தா புரியாது. ரஜினி கதாபாத்திரம் உச்சரிக்கும் ஒரு கூட்டம்னு உச்சரிக்க மாட்டார், கூட்டன்னு தான் சொல்லுவார். கூட்டம்னா எலும்பு சார்ந்த கூடுகளில் கபாலம் சார்ந்த மண்டை ஓடுகளை பலவற்றை சேர்த்து சிவபெருமான் மாலையாக அனுபவிச்சிருப்பார். இது கூடு என்று சொல்லுவாங்க, இறந்தவங்களை கூடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த உச்சரிப்பினால் ஒரு சொல்லுக்கு இரு பொருள் உண்டு. அந்த அடிப்படையில் மாலையாக போட்டது. இதே பத்திரகாளியும் மாலையாக போட்டிருப்பான். ஆனால் இங்கே குறிப்பிடுறது ஆண்பாலில் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. கூட்டம் சேர்ந்தவன் என்றால் ஆண்பால், இங்கே பத்திரகாளியை குறிப்பிடல. அப்போ அன்பால் கட்டப்பட்டதுக்கு தான் இந்த அடிப்படையில் உள்ள சொல்ல உச்சரிப்பு. மேலும் சிவபெருமான் உத்திராட்ச மாலை அணியலை, தாமரை தண்டு மாலை தான் அணைவார். உத்திராட்சம் ஒரு விதை, அதை பொருள் ரீதியாக துளையிட்டு வணிகம் பண்ணுறதுக்காக மேலை நாட்டு கலாச்சாரப்படி ஆன்மீகத்திலையும் பொருள் ஈட்டலாம் என்றதை சூட்சமத்தை கணக்கிடுது. ஆனால் சிவபெருமான் போட்டிருந்தது ருத்ராட்ச மாலை கிடையாது, தாமரத்தண்டு மாலைன்னு உண்டு. அது தாமரத்தண்டு ஒரு குறிப்பிட்ட செந்தாமரை தான் குறிப்பிடும். அதை சேகரிக்க முடியாததுக்காக மேலே வடக்கு உழையக்கூடிய உத்திராட்சத்தை துளையிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த அடிப்படையில் இங்கே கூட்டன்னா எலும்பு கூட தான் சிவபெருமான் மாலையாக போட்டிருந்தார், வாழைத்தண்டை தான் மாலையாக போட்டிருந்தார். இந்த அடிப்படையில் கூட்டம் சேர்ந்தவன்னா ஒவ்வொன்றா சேர்ந்து ஒரு மாலையாக வர்றது. மன்னரும் சிவபெருமான தலைமை தான் ஏற்க சொன்னார், பூசலாரும் தலைமையாக சொன்னார். அதை தான் கூட்டம் சேர்ந்தவன்லாம் தலைவன் ஆக முடியாது. காரணம், மன்னர் கட்டினது கைதிகளாலும் மக்களாலும் சேவகர்களாலும் கட்டுப்பட்டு, மன்னரோட ஆணைக்கு கட்டுப்பட்டு உட்பட்டு செயல்பட்டது. ஆனால் பூசலாறு யாரையும் கட்டுப்படுத்தலை, யாரையும் அடிமைப்படுத்தினவங்களை வச்சு கட்டலை, கைதிகளை வச்சு கட்டலை, அன்பால் கட்டினார். அடுத்த உச்சரிப்பு ரஜினி கதாபாத்திரம் வரைக்கும். இந்த கூட்டம் நானாக சேர்த்த கூட்டம் இல்லை, அன்பால் சேர்ந்த கூட்டம் அப்படிம்பாங்க. இந்த அடிப்படையில் மன்னர் கட்டினது தானாக வந்தது, இதைத்தான் தானாக சேர்ந்த கூட்டம் இல்லைன்ற உச்சரிப்போம். அன்பால் சேர்ந்ததுன்னா பூசலார் கட்டின அன்பு. இதை பூசமோ நாசமோ என்ற அடிப்படையில் ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ்லையும் நம்பிக்கை வேணும். காரணம், ரஜினி கதாபாத்திரம் நடிக்கும்போது உச்சரிப்புவதன் மூலம் அது பிரபலமாகும். காரணம், ஆன்மீகத்தில் உள்ளே தான் வசனங்களாகவும் உச்சரிப்பாக எழுதுகிறாங்க. ஆனால் எழுதுறது ஒன்று, ரஜினிகாந்த் அவர்கள் வேகமாக உச்சரிக்கும் போது அந்த பொருள் விழுந்து ஆன்மீகத்தில் உள்ளது வெளிப்படும். இதை தான் இந்த கூட்டம் நானாக சேர்ந்த கூட்டம் இல்லை. நானான்னா அரசர் கட்டுப்பட்டு செஞ்சுறது கோயில், அன்பால் சேர்ந்த கூட்டம்னா கட்டமைப்பு. அங்கே சொன்ன கூட்டங்கிறது கபாலம், இங்கே சொன்ன கூட்டங்கிறது இது கட்டமைப்பு. கூட்டங்கிறது எலும்புக்கூடு என்ற கபாலத்தையும் குறிக்கும், கட்டுமானத்துறைய ஆலயத்தையும் குறிக்கும். தமிழில் ஒரு சொல்லுக்கு இரண்டு பொருள். அது முன்ன பின்ன உள்ள பொருளை வச்சு இடம் பொருள் ஏவல் திட திரவ வாயு ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் பாலினம் என்ற அடிப்படையிலும் பொருள் எடுக்க வேண்டும். அப்படின்னா தான் புரியும். அந்த அடிப்படையில் அன்பால் சேர்ந்த கூட்டம்னா பூசலார் கட்டின கோயிலுக்கு போனது தான் உச்சரிக்கிறது பாசா என்ற நாடகத்தமிழில். கூட்டம் சேர்த்தவங்களாம் தலையமாக முடியாது அப்படின்னா, கட்டுமானம் கேட்டவங்க புறான் ராஜா எல்லாரும் கோயில் கட்டினாலும் அன்பால் சேர்ந்த கூட்டம்
தானாக சேர்ந்த கூட்டங்கிறது பூசலார் கட்டின கோயிலில் தான் சொல்லுவாங்க. இதைத்தான் அன்பு சாம்ராஜ்யம் தான் உச்சரிப்பார். சாம்ராஜ்யம் என்றாலே அனைவரும் சமமாக செயல்படும் இடம். அடுத்த வரி, யாராலையும் அசைக்க முடியாது. இறந்த காலத்துலேயும் சரி, நிகழ்காலத்துலேயும் சரி, எதிர்காலத்துலேயும் சரி, பூசலார் கட்டின கோயிலை தான் இன்னும் பிரபலமாக பதிவேடுகளும் பூசைகளும் புனஸ்காரங்களும் சொல்கிறாங்க. மன்னர் கட்டின கோயிலை செயலல். அதைத்தான் பூசமோ நாசமோ என்று ஈர்த்தமிழ் உள்ளதை காலத்துக்கு ஏற்றமாறு பகவத்கீதையில் சொன்னது, மாற்றம் ஒன்றே நிரந்தரம். நான் செஞ்சதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அந்த அடிப்படையில் சொல்ல தான் அவங்களால மாற்ற முடியும் ஒழிய செயல் பூரா அங்கே நடந்தது தான் இங்கே. இப்போ பிரித்து பார்த்ததை முழுசாக பார்க்கும்போது பொருள் உடையும். ரகுவரன் சொன்னதையும் ரஜினிகாந்த் கதாபாத்திரம் சொன்னதையும், கூட்டம் சேர்ந்தவன்லாம் தலைவனாக முடியாது. ஆமாம், நான் சேர்த்த கூட்டம் அன்பால் சேர்ந்த கூட்டம், தானாக சேர்ந்த கூட்டம். இந்த சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம், யாராலையும் அசைக்க முடியாது. இந்த விதத்தான் மொழி அடிப்படையில், தமிழ் மொழி அடிப்படையிலும் ஆன்மீக மொழி நம்பிக்கையிலும் பொருள் எடுத்தால் விளப்படும். மேலும் ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவர்கள் பகுத்தறிவு அடிப்படையில் எடுத்தாலும், புராணத்தில் குபேரனோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அப்போ பூசம் உள்ளவன் நாசமாக போகணும்னா குபேரன் நாசமாலாம் போகணும். அவர்கிட்ட தான் பெருமாளே கடன் வாங்கியிருக்கார். தலைவனாக கும்பிட்றது சிவபெருமானை தான் குபேரன் கும்பிட்றார். இப்படி இருக்கும்போது பூச நட்சத்திரம் உடைய குபேரன் ஏழை இல்லை, நாசமாக போல, பொருளாதாரம் இல்லாமல் போல, வசதி வாய்ப்போடு தான் இருக்கார். தெய்வத்துக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு இருக்கார். புராண அடிப்படையில் பார்த்தாலும் இது தவறு. ஆக இங்கே சொன்ன பூசங்கிறது நட்சத்திரத்தை கிடையாது, ஒரு நபரை குறிக்கக்கூடியது. ஏற்கனவே சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன். தமிழுக்கு, அதுவும் ஆன்மீக தமிழுக்கு, ஆன்மீக முத்தமிழுக்கு ஒரு சொல் பல பொருள்கள் தரும். அது முன்னு பின்ன உள்ள வாக்கியத்தை பொறுத்து பொருள் எடுத்தால் தான் உண்மையான அர்த்தம் கிடைக்கும். அந்த அர்த்தமும் இறந்த காலத்துக்கும் பொருந்தணும், நிகழ்காலத்துக்கும் பொருந்தணும், எதிர்காலத்துக்கும் பொருந்தணும். ஒரு காலத்துக்கு மட்டும் பொருந்துன்னா ஆன்மீகத்தை வச்சு பொருளீட்டுறாங்கன்னு அர்த்தம். அந்த பொருளீற்றுவோர் முறியடிப்பதற்காகவே நம் ஆன்றோர்கள், ஆன்மீக முத்தமிழர்கள் சூட்சமமாக ஆன்மீகத்தையும் தமிழ் மொழியையும் கலந்து உண்மையான பொருள் என்பதற்காக கோட்பாடுகளை வகுத்து அதன் அடிப்படையில் தான் பொருள் எடுக்க சொன்னாங்க. மேலும் குடியாட்சியிலேயே ஒரு உதாரணம் உண்டு. உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐஸ்வர்யா ராய் நட்சத்திரம் பூசம். பூசமோ நாசமோன்னா பூச நட்சத்திரம் கெடுக்கும்னு நினச்சா, அப்போ உலக அழகியாக எப்படி பூச நட்சத்திரம் உடைய பெண் குபேரங்கிறது அங்கே ஆண். இங்கே பெண்ணுக்கும் பொருந்தாது, ஆணுக்கும் பொருந்தாது. உதாரணத்துக்கு தான் சொல்லுது. ஐஸ்வர்யா ராய் என்ற நடிகையாக வளர்ந்தது, உலக அழகியாக வந்தது. அவர் நாசமாக போலையே. உலகம் அனைவரும் போற்றும் அளவில் உயர்ந்த நிலையில் தானே இருக்கிறாங்க. அப்போ எப்படி பூசமோ நாசமோன்னு வரும்? இது பொருளீற்றுவதற்காக எழுத்து அடிப்படையில் ஏற்கனவே சொன்னது தான். மீண்டும் கிழக்கிந்திய கம்பெனி பேச்சு சுதந்திரம் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய எழுத்து சுதந்திரத்தை அவங்க கையில் தான் வச்சுருக்குறாங்க. எழுத்து அடிப்படையில் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தொழில் சார்ந்து எழுத்துக்களை மாற்றி குளறுபடி செய்து பொருளீற்றுவதற்கு தான் பூசமோ நாசமோ என்ற நட்சத்திரத்தை குறிப்பிடுறதாக சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீகத்தை நம்பிக்கை அடிப்படையிலும் தமிழ் நம்பிக்கை அடிப்படையிலும் பார்த்தா பூசமோ நாசமோங்கிறது நட்சத்திரம் கிடையாது, பூசலாரை குறிக்கிறது. குபேர நட்சத்திரமும் பூசம், உலக அழகி ஐஸ்வர்யா நட்சத்திரமும் பூசம். புராணத்துலேயும் தவறாக சொல்லலை, குடியாட்சியிலையும் தவறாக சொல்லலை. இதை பொருளீட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். 4வது மகம். மகம் ஜெகம் ஆளும். இங்கே மகம்ங்கிறது மகர ராசியில் 10 வகையான மான்களை குறிக்கும். மான்களுக்கு
வேகமாகவும் விரைவாகவும் துள்ளலாகவும் செயல்படும் தன்மை உண்டு. இந்த அடிப்படையில் தான் இந்த மானினங்கள் போல தான் செயல்படணும் என்பதற்காக ஜெகம் என்றால் பூமி, நிலம், மண் சார்ந்த இடம், மலைப்பிரதேசம், வனப்பகுதி அனைத்துலேயும் சேர்ந்தது தான் உலகம். தனித்தனியாக பார்க்கக்கூடாது. அப்போ மகம் என்றால் துள்ளலும் சுறுசுறுப்பும் வேகமும் வேணும். மான் போல மான் இனத்துக்கு மகம் என்றும் ஒரு பொருள் உண்டு. ஜெகம் என்றால் பூமியை மட்டும் குறிக்காது. நிலத்தையும் பாதுகாக்கணும், மண்ணையும் பாதுகாக்கணும், மலைப்பிரதேசத்தையும் பாதுகாக்கணும், வனப்பகுதியும் பாதுகாக்கணும், விண்ணுலகையும் பாதுகாக்கணும். இது அனைத்தையும் ஜெகம், அனைத்தும் ஒன்று சேர்ந்தது தான் ஜெகம். ஆளும் என்றால் இல்லில் 3 இல்லு உண்டு தமிழில். அதில் ஆலமரத்துக்கு வரக்கூடிய இல்லைத்தான் சேர்க்கணும். லானா லட்டுக்கு வர்றதில்ல அந்த இதை சேர்த்தணும். ஆலமரம் எப்படி மரம் மட்டும் தனியாக நிற்கும், ஆனால் விழுதுகள் பல பக்கத்தில் விட்டு அதுக்கு ஆழ்ந்த வர்க்கபலமாக இருக்கும். இந்த அடிப்படையில் தான் மான் போல சுறுசுறுப்பும் ஜெகம் என்பது எல்லா நிலத்தையும் ஆளக்கூடிய தன்மை மான் இனத்துக்கு உண்டு. அதனால தான் மான் இறக வச்சு மன்னர்களுக்கு விசிறியாக வீசப்படுகிறது. காரணம், இது எப்படி செயல்படுதோ அது மாதிரி அனைவருக்கும் பொதுவாக செயல்படணும். உயர்வு தாழ்வு, உற்றார் உறவினர், வேண்டோர் வேண்டப்படாதவர் என்று பாகுபாடு இல்லாமல் ஆண் பெண் அர்த்தநாசை அனைவருக்கும் சமமாக நீதி வழங்க வேண்டும். இந்த மானினத்தைப் போல ஜெகத்தை ஆள்வதற்கு என்று சுட்டி காட்டுவதற்கு தான் மகம் ஜெகம் ஆளும். மானை போல வேகம் கலந்து செயல்படணும். வீரமும் விவேகமும் கலந்து செயல்படுவது தான் ஆளுமை. இதைத்தான் மகம் ஜெகம் ஆளும் என்பார்கள். இந்த லட்டுக்கோரை சுற்றி தான் பார்க்கணும். பல்லுக்கோரத்தை பார்த்தோம்னா ஆளும் என்றால் ஆட்சித்தன்மையை குறிக்கும். ஆனால் அந்த லூவை போடக்கூடாது. இந்த லட்டுக்கு வரக்கூடிய லானாவை போட்டால் தான் ஆளும். ஆளுனா ஆழமாக என்ற ஒரு பொருள் தமிழில் உண்டு. அப்போது நிலைப்பாடு நிரந்தரமாக இருக்கணும்னா மானினத்தை போல வேகம், துள்ளல், சுறுசுறுப்பு என்ற அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதற்கு தான் மகம் ஜெகம் ஆளும் எந்தெந்த மயிலிற மான் விசிறி கொண்டு விசிறப்படுகிறது வேந்தர்களுக்கு. மேலும் தேசிய மரம் ஆலமரம். தமிழனின் வீர விளையாட்டு மான் கொம்பு பயிற்சி, தற்காப்பு கலை. அதாவது மான் என்ற மகம், ஜெகம் என்றால் நிலத்தையும் நிலம் சார்ந்த இடங்களையும் பாதுகாப்பாகவும் பராமரிப்பு அடிப்படையிலும் ஆலமர விழுதுகள் எப்படி பாதுகாக்குதோ அந்த அடிப்படையில் செயல்படும் தான் மகம் ஜெகம் ஆளும். இங்கே குறிப்பிட மகம் நட்சத்திரத்தை கிடையாது, மாநிலத்தை குறிப்பிடுது. ராசியிலையும் 10வது இடத்தை பிடிக்கிறது மகர ராசி. அதையும் குணாதிசயங்கள் அடிப்படையில் தான். வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி குணங்கள் சுறுசுறுப்பு தேவை. யாருக்கு எப்போ எதை எப்படி செய்யணும் என்கிற மான் போன்ற துள்ளல் விரைவு என்ற அடிப்படையில் சாமரம் வீசப்படும் என்பது மன்னர் காலத்திலிருந்து மானினத்தின் தன்மையை குறிப்பிடுவது மகம் ஜெகமாலும். இதுக்கு ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ்லையும் நம்பிக்கை வேணும். இரண்டிலும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு புலப்படாது. அடுத்தது பூரம். பூரம் நட்சத்திரத்தில் தான் லட்சுமி அவதாரமாக பூவுலகில் ஆண்டாளாக அவதாரம் பெற்றாள். ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் அன்று கோலாகலமாக விழா எடுப்பது தமிழனின் வழிபாடு. காரணம், திருமாலின் துணைவியான லட்சுமியே ஆண்டாளாக அவதரித்ததாக திருவிழாக்கள் எடுக்கப்படுகிறது. குழந்தைய தமிழர் கலாச்சாரப்படி தொட்டிலில் போட்டு ஆட்டுவாங்க. பிறந்த குழந்தைய
இதை தூளியாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ பூர நட்சத்திரத்தில் பிறந்த லட்சுமியை ஆண்டாளாக கருதி தொட்டில் ஆட்டுறது, திருவிழா எடுக்கிறது தான் பூரம் ஆடும். பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டாளை குழந்தையாக பாவித்து அனைத்து மக்களும், ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களும் தமிழில் நம்பிக்கை உள்ளவர்களும் எடுத்த விழா தான் பூராடம் ஊராடும். ஊராடும்னா அனைத்து ஆன்மீக தமிழ் நம்பிக்கை உள்ளவர்கள் எடுத்த திருவிழாவை தான் பூராடம் ஊராடும். ஆண்டாள் அவர்கள் குழந்தையாக பிறந்தது பூராடம் ஊராடும். இதையும் பொருளீட்டும் அடிப்படையாக பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் மாற்றிருக்கிறாங்க. எப்படின்னா, ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அம்மனுக்கு வளகாப்பு போடணும்னு பொருளீட்டுறாங்க. ஆனால் புராணத்தில் என்ன சொல்லுது? மதுரையில் சொக்கநாதர் ஆவணி மாதம்தான் வளையல் விற்றதாக புராணம் சொல்லுது. ஆடி மாதம் பெருமாள் வைரதளத்துலேயும் முருகர் குலத்துலேயும் பிள்ளையாருக்கோ பிற தெய்வங்களுக்கு எங்கேயுமே வளகாப்பு போடுறது. தமிழங்கலாச்சாரப்படி வளகாப்புங்கிறது 6 மாதம் 8 மாதத்தில் கரு வயிற்றுக்குள்ளேயே தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது தான் போடணும். ஆனால் இந்த பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் குழந்தைய அவதாரம் செஞ்சிட்டாங்க. பிறந்ததுக்கப்புறம் தமிழன் வளகாப்பு நடத்த மாட்டோம். இது புராணப்படி பொருளீட்டுறதற்காக எழுத்து சுதந்திரத்தை வச்சு இன்னும் வணிகம் செய்கிறது கிழக்கிந்திய கம்பெனிகளால் சிலரோட குளறுபடியான வணிக ரீதம். தமிழன் பிறந்ததுக்கப்புறம் எந்த பெண்மைக்கும் தாய்மைக்கும் வளகாப்பு நடத்த மாட்டான். கருவறையில் உள்ள குழந்தைக்குத்தான் சிசுக்குத்தான் வளகாப்பு நடத்துவாங்க. இதையும் பொருளிடுறதுக்காக ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதரித்ததை தவறாக சித்தரித்து வளகாப்பு நடத்தணுமா. ஆனால் தமிழன் சிசு கருவறைக்குள்ளே இருக்கும்போது தான் வளகாப்பு நடத்தியிருக்கான், நடத்துகிறாங்க, நடத்துவாங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்படி இருக்கும்போது ஆண்டாள் அவதாரம் வந்துட்டு ஆடிப்புறத்தில் ஆண்டாள் அவதரிச்சிட்டாங்க, குழந்தையாக வந்துட்டாங்க. அப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தமிழனும் கொண்டாடாத நிகழ்ச்சி, புராணத்திலையும் இல்லாதான நிகழ்ச்சி, இதை குளறுபடி செய்து பொருளீட்டுறாங்க. ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் மொழி அடிப்படையில் பார்த்தா பூராடம் ஊராடம்னா பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதரித்ததை ஊரே கொண்டாடுது. ஊராடம்னா கொண்டாட்டம். இதுதான் பொருள். இது ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ்லையும் நம்பிக்கை வேணும். இதை ரெண்டையும் குழப்பி பொருளீட்டுவதே வளகாப்பு என்கிற தவறான நிகழ்ச்சி சில நபர்களால் பொருளீட்டி வருகின்றனர். அந்த ஆண்டாளையும் பெரியாழ்வார் என்ற நந்தவனத்தில் தான் கண்டு எடுத்தார். அதைத்தான் திருவிழாவாக கொண்டாடுகிறது. இது புராணப்படி, புராணத்திலையும் உள்ளதபடி நடக்கலை, பகுத்தறிவு அடிப்படையில் நடக்கலை. காரணம் கேட்டால் பகுத்தறிவுங்கிறது ஆன்மீகத்திலையும், ஆன்மீகத்தில் பகுத்தறிவிலையும் குளறுபடி செய்து ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் வளகாப்பு என்ற பொருளீட்டும் வணிக ரீதியான சூட்சமம். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆனால் ஆவணி மாதம் வளகாப்புன்னு செய்யலாம். காரணம், ஆவணியில் தான் வளையல் விற்ற திருவிளையாடல் மதுரையில் நடந்தது. புராணப்படியும் ஏற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை, மொழி அடிப்படையில் சந்தர்ப்பம். ஆனால் இது ரெண்டையும் பிரிவு என்ற அடிப்படையில் குளறுபடி செய்து வணிகம் ஈட்டுவதற்கே இந்த சூட்சமம். 6வது சித்திரப்பன் திருவிழா. இந்த பழமொழி சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் மதுரையில் முத்தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் நிகழ்ந்த நிகழ்வுக்கு உரிய சொல். சித்திரப்பன் திருவிழா. சித்திரை நட்சத்திரத்தில் உள்ளதை, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண்ணுங்களுக்கெல்லாம் அப்பன் தெருவில் போயிடுவான்னு பொருள் எடுக்கக்கூடாது. இது தவறான பொருள். ஆனால் புராண அடிப்படையில், மொழி அடிப்படையில் பார்த்தா சித்திரை பண்
தெரு உல இப்படி பிரித்து பார்க்கணும். சித்திரப்பன் தெருவுல அப்படிங்கிறத சித்திரை ப்ளஸ் பண் ப்ளஸ் தெரு ப்ளஸ் உலா இப்படி எழுதி பார்த்திங்கன்னா சித்திரை என்றால் சித்திரை நட்சத்திரம் குறிக்கும். பண் என்றால் தமிழ் மொழிப்படையில் ஒருமை பன்மைன்னு உண்டு. இந்த ஒருமை பன்மையில் ஒன்றுக்கு மேற்பட்டதை பன்மைன்னும் ஒரே ஒரு சொல் உள்ளதை ஒருமைன்மா. ஆனால் இங்கே சித்திரைங்கிற நட்சத்திரத்தையும் பண் என்றால் சித்திரை 2 இடத்துல வரணும். அப்போ தமிழ் மாதத்தில் முதல் மாதம் சித்திரை மாதம், நட்சத்திரத்துலேயும் சித்திரை வருது. நட்சத்திரமும் சித்திரை, தமிழ் மாதமும் சித்திரை. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டது வந்துட்டு இதைத்தான் சித்திரப்பண். சித்திரையில் 2 உண்டு. அந்த சித்திரை பண்ணுன்னா சித்திரை மாதத்துலேயும் சித்திரை நட்சத்திரத்துலேயும் தெருவுலா. இதை சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று வீதி உலா செல்லும். தெருனா வீதின்னு ஒரு பொருள் உண்டு. உலா இதை 2ஐயும் சேர்த்தா தான் தெரு உலா. ஆனால் இவங்க புராண அடிப்படையும் இல்லாமல் மொழி அடிப்படையும் இல்லாமல் சித்திரை மாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் ஆகாது என்று தவறாக பரப்பி வருகிறார்கள். சித்ரா பௌர்ணமின்னா சித்திரை மாதம் சித்திரை அன்னைக்கு நட்சத்திரத்தை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சாமி திருக்கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலம் வர்றது தான் சித்திரப்பன் தெருவில். சித்திரை மாதத்தில் தெய்வம் திருவிழாக வருகிறது. எங்கே? மதுரையில். தமிழ் வளர்த்த மதுரையில் சித்திரப்பன் தெருவில். இதில் வைத்திய முறையும் உண்டு. தேர் சித்திரை மாதம் ஓடும்பொழுது தமிழ்நாட்டில் சித்திரை வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் முதுகு தண்டுவடத்தில் வேர்வை துளிகள் நீர்ச்சத்துக்கள் குறையவும் கூடவும் சமம் செய்யவும் தேர் இழுப்பாங்க. ஒருத்தர் தேர் இழுக்கும்போது முகம் நேராகவோ முதுகு தேருக்கு பின்னாலவோ இருக்காது. முகம் சாமிக்கு நேராக, பாதம் வளைஞ்சி வில்லு போல் படகு போல் பின்னோக்கி நடப்பாங்க. ஆனால் சாமியை முன்னோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி படகு போல் வில்லு போல் வளைஞ்சி முதுகு இருக்கிறதுனால சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய உபாதைகளும் வெப்பம் குளிர்ச்சி சமம் செய்வதற்காக தேரை இழுக்கிற பயிற்சி. இதைத்தான் சித்திரப்பன் தெருவில். தேர் இழுக்கிறதும் முதுகு தண்டு வடத்துக்கு பயிற்சி. ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஆளுமை. குதிங்கால் அழுத்த தளத்தை தான் பின்னோக்கி நடக்கும். முதுகும் பின்னோக்கி போகும். முகம் மட்டும் சாமியை நோக்கி இருக்கும். வலதுகரம் நுரையீரல், இடதுகரம் இதயம், இடுப்பு எலும்பு முதுகு எலும்பு வளைஞ்சி இருக்கிறனால உச்சி முதல் பாதம் வரையில் இதயம், நுரையீரல், இடுப்பு எலும்பு, முதுகு எலும்பு வேர்வை அடிப்படையிலும் உஷ்ணம் அடிப்படையிலும் மிகுதியானதை தாழ்வாகவும் தாழ்வானதை மிகுதியாகவும் சமச்சீர் செய்யும் தேரோட்ட திருவிழா பயிற்சி சித்திரப்பன் தெருவில். ஆன்மீக வைத்தியம் ஆளுமை. இதில் உயர்வு தாழ்வு ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் அனைவரும் சேர்ந்து இழுக்கக்கூடியது. தேரோட்டம். தேர் இழுக்கும்போது 10 நாள் திருவிழாவில் உற்சவரை 4 பேர் தூக்குவாங்க. அப்போ அந்த சாமியை தொட முடியாது. அதனால் தேரோட்டத்தன்னைக்கு அனைத்து மக்களும் வடம் பிடிச்சி இழுக்கும்போது அந்த உற்சவர் தான் 10 நாள் திருவிழாவில் 4 பேர் தோளில் சுமந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் இது ஊரே சேர்ந்து தேர் இழுக்கிறதுனால உற்சவரை தொடறாங்க. இதில் எந்த இடத்துலையும் சாமியை தொடக்கூடாது, தீட்டு அவங்க தொடக்கூடாது இவங்க தொடக்கூடாது, தீண்டாமை ஒழிப்பு என்பதே கிடையாது. காரணம் தேர் இழுக்கும்போது அனைவரும் சேர்ந்து இழுக்காங்க. அப்படி இழுக்கிற தேர் உற்சவர் மூலவருக்கு உள்ளே இருந்து எப்படி 4 பேர் சுமந்து வரும்போது தொட முடியலையோ எல்லாரும் தொடணும். எல்லாரும் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் தெய்வம் என்ற அடிப்படையில் தான் தேரோட்டத்தன்னைக்கு எந்த உற்சவரை திருவிழாவில் நடந்ததோ அதே உற்சவரை வச்சு தான் தேர் இழுக்காங்க. அப்போ சாமி ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வசதி படைத்தவர் ஏழை நடுத்தரவாதி வீதி வாசிப்போர் எவரும் கிடையாது. அனைவரும் இழுக்கும் சமத்துவம்.
மேலும் தேரோட்ட நிகழ்வு நடவதற்கு முன்னால் அதிகாலை 3 to 5 பிரம்ம முகூர்த்தத்தில் நிலையத்தில் இருந்து தேர் நிற்கிறது நிலையம்பாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு 10 அடி தள்ளி நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா ஊர் மக்கள் 3 to 4 தூங்கிட்டு இருப்பாங்க அதிகாலை. அப்போ தேர் இழுக்க முடியாது. அதனால் நல்ல நேரம் பார்த்து தேரை நிலையத்தில் இருந்து எடுத்து வெளியில் விடுவாங்க. இதைத்தான் தேரை எடுத்து தெருவில் விடுறதும்பாங்க. ஆனால் தேரை இழுத்து தெருவில் விடுறத பார்க்கக்கூடாது கல்யாணமானவங்கன்னு இதுலேயும் சூட்சமமாக சில குளறுபடிகள். 10 மணிக்கு மேலே விடிஞ்சதுக்கப்புறம் அனைத்து மக்களும் தேர் இழுக்கும்போது நிலையத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. அப்போ எங்கே தேர் நிற்கிது? இது இயற்கை அடிப்படையிலையும் புறம்பாக சொல்லப்பட்டது, ஆன்மீக அடிப்படையிலையும் புறம்பாக சொல்லப்பட்டது. சில நபர் தெய்வம் இல்லை என்பவர்கள் தேரோட்டத்துக்கே போக மாட்டாங்க. அப்போ அங்கே நடக்கிற நிகழ்வு இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்று ஆன்மீகத்தில் நம்பிக்கை வேணும், இல்லை மொழியில் நம்பிக்கை வேணும். ரெண்டுலேயும் நம்பிக்கை இல்லாதவங்க சொல்கிறதை கேட்கக்கூடாது என்பதற்காக தான் தேரை இழுத்து தெருவில் விடுறத பார்க்கக்கூடாதும்பாங்க. காரணம், அந்த 3 to 4, 5 மணிக்கு கல்யாணமான தம்பதிகள் போய் பார்க்கக்கூடாது. அப்போ தேரை எடுத்து அந்த தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் அந்த 3 to 5 தான் தேரை இழுத்து தெருவில் விடுறத பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ ஒழிய, ஆனால் விடிஞ்சதுக்கப்புறம் 9, 10 மணிலேருந்து இழுக்கிறத 4 மணி 5 மணிக்கு நிலையத்தை விடுவாங்க. அதை பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் இழுக்கக்கூடிய தேரை இழுத்து நிலையத்திலிருந்து ரத வீதியிலிருந்து தெருவில் விடுறத மட்டும்தான் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் இழுக்கும்போது கல்யாணமான அனைத்து தம்பதிகளும் அனைவரும் பார்க்கலாம். இது இயற்கையில் யுக்தியில் யோசித்து பார்த்தால் புலப்படும், மேலோட்டமாக பார்த்தால் புலப்படாது. ஆன்மீக முத்தமிழ் சங்கம் வளர்த்தது மதுரை. இங்கே நடக்கிறது தமிழ் மாதம் முதல் மாதம் சித்திரை. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் நடக்கிறது. இதை தான் சித்தரப்பன் தெருவில். மேலும் மதுரையில் அங்கே இருக்கிற வீதிகள் பூரா 12 மாதங்கள் அடிப்படையில் தான் வீதியை குறிச்சிருப்பாங்க. ஆன்மீகத்திலும் சரி, முத்தமிழும் சரி. சித்திரை வீதி, ஆனி வீதி, ஆடி வீதி, ஆவணி வீதி, மாசி வீதின்னு 12 மாதத்தோட பெயரை தான் தமிழ் வளர்த்த மதுரைக்கு வீதி பேராக வச்சுருப்பாங்க. இவ்வாறு வெயில் காலத்தில் சித்திரை மாதம் இழுக்கும்போது மூளை சிறுமூளை பிற்பகுதியில் இருக்கும். அப்போ வெயில் படும்போது பெருமூளைக்கும் பயிற்சி, சிறுமூளைக்கும் பயிற்சி, முதுகுக்கு பயிற்சி, இதயத்துக்கு பயிற்சி, நுரையீரலுக்கு பயிற்சி, குதியங்கால் அழுத்தத்துக்கு பயிற்சி, விரலுக்கு பயிற்சி, 2 கரங்களுக்கு பயிற்சி, கண் பயிற்சி, காதுகளுக்கு பயிற்சி, உடல் முழுவதும் உச்சி முதல் பாதம் வரை பயிற்சி செய்வது சித்தரப்பன் தெருவில். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு நடக்கும் திருவிழா. முத்தமிழ் சங்கம் வளர்த்த மதுரையில் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம். பெரிய தேரா என்றால் கயிறால் இணைக்கப்பட்ட தும்பு, சிறிய தேராக இருந்தால் சங்கிலியால் இணைக்கப்பட்ட சங்கிலி. இதுலேயும் 2 விதமாக அழுத்தம், ஆழம் என்ற பயிற்சி. தேருக்கு சங்கிலியும் போட்டு இழுக்கலாம், தும்பு போட்டு இழுக்கலாம். காரணம், உடம்புக்கு மனதுக்கு பயிற்சி, ஆன்மீக வைத்தியம். இதைத்தான் இயற்தமிழில் அறிவாளிக்கு அறிவுரை தேவையில்லை, திறமைசாலிக்கு விளம்பரம் தேவையில்லை. அறிவாளி என்பது ஆன்மீகம், திறமைசாலி என்பது தமிழ், ஆன்மீக முத்தமிழ். அறிவாளிக்கு அறிவுரை தேவையில்லை. தெய்வம் யாரிடையும் நேரடியாக இது பண்ணக்கூடாது, அனுபவ ரீதியாக கற்றுக் கொடுக்கறது. இதைத்தான் அறிவாளிக்கு அறிவுரை தேவையில்லை, அனுபவம்தான் தேவை. மொழி முத்தமிழ், இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் மூலம் செயல்படுத்துறது. அதை தான் திறமைசாலிக்கு விளம்பரம் தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் தமிழ் மொழியை இதுவரை யாரும் விளம்பரப்படுத்தினில்லை. ஆனால் தமிழ் மொழியிலிருந்து பிரிஞ்சது தான் காலப்போக்கில் கிழக்கிந்திய கம்பெனிகள் எழுத்து அடிப்படையில் வணிகம் செஞ்சுக்கிட்டு வராங்க. பேச்சு சுதந்திரம் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் ஆன்மீகத்திலையும் மொழி அடிப்படையிலையும் பொருள் ஈட்டி வராங்க.
ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதனையே இயற்தமிழில் சொக்கனுக்கு சட்டி அளவு, சொக்கன் பொண்டாட்டிக்கு பானை அளவும்பாங்க. சொக்கன் என்றால் மதுரை மீனாட்சி திருமணம் பண்ணவர் சிவபெருமான். அப்போ மதுரையில் உள்ளவருக்கு பேர் சொக்கநாதர் தான் பேர். சொக்கன்னா சொக்கக்கூடிய கண்ணை உடையவர்னு ஒரு பொருள் உண்டு. சொக்கம்னா தங்கம் என்றும் ஒரு பொருள் உண்டு. இந்த அடிப்படையில் அவர் வைகை ஆற்றை அணை கட்டும்போது அவரை மண்ணை கட்டடக்கலை பொறியாளர் அடிப்படையில் எந்த மண் எப்படி போட்டால் அணை கட்டலாம் என்பதற்காக பிட்டுக்கு மண் சுமந்த புராணம். அதனால் பொதுநல சேவையிலையும் குடும்பத்திலையும் எந்த குழந்தைக்கு எந்த ஆகாரம் கொடுக்கணும், எந்த குழந்தைக்கு எந்த ஆகாரம் பிடிக்காது என்பதற்காக பரமசிவன் பழி அளக்கிறது. இந்த ரெண்டுக்குமே பாத்திரம் என்றால் குணாதிசயங்களையும் குறிக்கும், உலோகம் அலோகங்கள் சேர்ந்த பாத்திரத்தையும் குறிக்கும். பொது சேவைக்கு பாலம் கட்டுறதுக்கு ஒரு அளவு உண்டு, அதுவும் பாத்திரம். ஆனால் குடும்பம் இல்லறம் நடத்துறதுக்கும் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை சிறியவர் பெரியவர் யார் யாருக்கு என்னென்ன செய்யுங்க, இதைத்தான் சொக்கனுக்கு சட்டி அளவு. சொக்கும் கண்ணை உடைய 3 கண்களை உடையவனுக்கு சட்டின்னா பாத்திரம் என்றும் ஒரு பொருள் உண்டு, குணாதிசயம் என்ற பொருள் உண்டு. இதுதான் அவர் அளவாக வச்சுருந்தார். சொக்கம் பொண்டாட்டின்னா மீனாட்சி. அவர் மண் சுமக்கும்போது கூட பேர் கொடுக்கும்போது சொக்கன் தான் கொடுத்தாரு. அதே திருமண கோலத்திலையும் சொக்கநாதர் தான் திருமணம் முடிக்கும் போதும் பேரை சொல்லி அவர் பொண்டாட்டி மனைவி மீனாட்சி. பார்வை மீன் போன்ற கண்களை உடையவள் மீன் ஆட்சி. இங்கே சொல்கிற பானம்ங்கிறது பொருளையும் குறிக்கும், வில்லில் இருந்து போகக்கூடிய பானம் அம்பையும் குறிக்கும். மீனாட்சி வில் கொண்டு தான் மதுரையை ஆட்சி செஞ்சான். இது புராண பதிவேடு. அப்போ சொக்கனுக்கு சட்டி அளவுன்றா கதாபாத்திரங்களும் சரி, பொது சேவையிலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி ஒரு ஆண்மகன் எப்படி செயல்படணும், இதுக்கு சட்டி அளவுன்னா அந்தந்த குணாதிசயங்களும் வரும், பாத்திரமும் வரும். சொக்கம் பொண்டாட்டிக்கு பானை அளவுன்னா பானை என்றால் பானம் என்று ஒரு பொருள் உண்டு. பானை என்று எடுக்கக்கூடாது, பானம். அம்பிலிருந்து புறப்படக்கூடிய வில்ல பானம் என்று தான் சொல்வார்கள். ஆட்சி செய்கிறதில் ஆணும் சரி பெண்ணும் சரி சமம். இதில் நீ குடும்பம் நடத்தணும், நான் குடும்பம் நடத்தக்கூடாது, நீ சொல்கிறத நான் கேட்கக்கூடாது, நான் சொல்கிறத நீ கேட்கக்கூடாது, பாகுபாடு கிடையாது என்பதற்காக தான் முத்தமிழ் சங்கம் வளர்த்த மதுரையில் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம். சொக்கனுக்கு சட்டி அளவு, சொக்கம் பொண்டாட்டிக்கு பானை அளவு. இல்லறத்திலும் பொதுநல சேவையிலும் இருவரும் சமமாக செயல்பட்டார் என்பதை விளக்குவதை சொக்கனுக்கு சட்டி அளவு, சொக்கன் பொண்டாட்டிக்கு பானை அளவு. வில்லால் அனைவரையும் சமப்படுத்தினது மீனாட்சி. மதுரையை ஆண்டது மீனாட்சி. இதையே இசைத்தமிழில் கண்ணழகு சிங்காரிக்கு விழி 2 கண்ணி வச்சேன். கண்ணழகு சிங்காரினா மீனாட்சியை ஓமையாக வச்சு சொல்கிறது. மீன் போன்ற கண்களை கொண்டு மதுரையை ஆட்சி செய்தவள். அவரை திருமணம் பண்ணுறதுக்கு திருவிளையாடல் நடத்தது தான் கண்ணழகு சிங்காரிக்கு விழி 2 கண்ணி வச்சேன். காதல் என்னும் போதையிலே கதை கதையாய் சொல்ல வந்தேன். கதை கதையான பிட்டுக்கு மண் சென்றது, வளையல் விட்டுறது, வைகை ஆற்றில் தண்ணி வர்றது, அழகர் ஆற்றில் இறங்குறது, இப்படி கதை கதையாக சொல்ல வந்தது தான் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தை தான் கண்ணழகு சிங்காரிக்கு. மீனாட்சி கண்ணு அழக உடையவள். திருமணம் பண்ணுறதுக்காக கண்ணழகு சிங்காரிக்கு விழி 2 கண்ணி வச்சேன். காதல் என்னும் போதையிலே கதை கதையாய் சொல்ல வந்தேன். அடுத்து சிவபெருமானு சொக்கும் கண்ணக்கூடிய நெற்றிக்கண்ணு உடையவர். சொக்கம் என்றால் தங்கம் போன்ற உடம்பை உடையவர். இதைத்தான் பொன் அழகு, பொண்ணுன்னா தங்கம் போன்ற மினுமினுப்பை உடையவர் சிவபெருமான். மச்சான் என்று தமிழர்கள் கணவனை அழைப்பதுண்டு. ஏற்கனவே அவதார அடிப்படையில் மீனாட்சி, சொக்கன் அடிப்படையில் திருமணம் செய்தவர் என்று புராண வரலாறு உண்டு. இந்த அடிப்படையில் கணவன்மார்களை தமிழர்கள் அன்று முதல் இன்று வரை மச்சான்றும் கூப்பிடுவாங்க. அப்போ பொன் அழகுன்னா பொன் போன்ற மேனியை உடையவன், பொன் என்றால் மின்னக்கூடிய நெற்றிக்கண்ணை உடையவனுக்கு மச்சான் என்றால் கணவனை,
பொன்னழகு மச்சானுக்கு இளம் மனதை அள்ளித்தந்தேன். மீனாட்சி பெண் தெய்வம் பாடுற மாதிரி. அடுத்த வரி, தலைவா வந்தேனே எனை நான் தந்தேனே. மதுரையை ஆண்டது மீனாட்சினாலும் பெண் என்பவள் கணவன் என்பது இல்லறத்திலும் சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை உண்டு என்பதை உணர்த்தவே மீனாட்சி என் தலைவா வந்தேனே எனை நான் தந்தேனே. அறநெறிப்படி உட்பட்டு கணவன் மனைவி என்ற இல்லற வாழ்க்கைக்கு உதாரணமாக குறிப்பிடும் சொல் இசைத்தமிழில். மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்திற்கு வானில் உள்ள அனைவரும் வருவார்கள். வந்து திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அடுத்தது 3 தமிழ் சங்கமும் வளர்த்தது மதுரையில் தான். இந்த வரியைத்தான் வானுலகம் எங்கும் மாளிகையில் மின்னும். அந்த விண்ணவரும் மன்னவரும் மாளிகைன்னா திருமண மேடைக்கு வர்றது தான் வானுலகம் எங்கும் மாளிகையில் மின்னும். 3 தமிழ் சங்கம் இங்கே தான்னா மதுரையில் தான் 3 தமிழ் சங்கமும் வளர்த்தாங்க. அப்போ மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தை தான் இசைத்தமிழில் கண்ணழகு சிங்காரிக்கு விழி 2இல் கண்ணி வச்சேன். மீன் போன்ற பார்வை உடையவருக்கு திருமணம் செய்வதற்காக ஆயத்தப்படுத்துவது. அதே இது கணவனானதுக்கப்புறம் மீனாட்சி சிவபெருமான பொன்னழகு மச்சானுக்கு இளமனதை அள்ளித்தந்தேன், தலைவா வந்தேனே எனை நான் தந்தேனே. அடுத்த வரி, வானுலகம் எங்கும் மாளிகையில் மின்னும்னா மாளிகையில் அனைத்து உள்ள தேவர்களும் மின்னவரும் வந்து கல்யாணத்துக்கு கலந்ததையும் 3 தமிழ் சங்கம் மதுரையில் நடந்ததையும் சொல்கிறது தான் இசைத்தமிழில். மக்கள் திலகமும் லதா கதாபாத்திரமும் நடித்த நாடகத்தமிழில் மீனவ நண்பன் என்ற நாடகத்தமிழ். மேலும் ஸ்ரீவைகுண்டத்தில் தவழும் குமரகுருபரை ஊமை பிள்ளை பெயர் நீக்கி மீனாட்சி மைந்தன் முருகன் அருளால் திருச்செந்தூர் வரவழைத்து ஊமை என்ற பிணியை நீக்கி குமரகுருபரர் திருச்செந்தூரில் முருகன் கீர்த்தனை துதி பாடினார். மதுரைக்கு குமரகுருபரை வரவழைத்து தமிழ்ச்சங்க தலைமையில் பொறுப்பேற்று திருமலை நாயக்கர் முன்னிலையில் வழி நடத்தியது மீனாட்சி என்ற தாய்மை உள்ளம். இது நடந்த நிகழ்வு மதுரையில் உள்ள மீனாட்சியில் தான். இது சமன்பாட்டு அடிப்படையில் துதி என்றால் வாயிலிருந்து பிறக்கும் இசைத்தமிழ். இதைத்தான் அம்மனுக்க துதி பிரியர் என்று சொல்வார்கள். தாய்மை எப்பவுமே குழந்தை பேசுகிறத ரசிப்பாங்க. அதனால தான் துதிப்பிரியர் அம்மன். குழந்தை ஏசுனாலும் சரி, பேசினாலும் சரி, சிரித்தாலும் சரி, அதை பெற்ற தாய் ரசித்து பார்ப்பா. குமரகுருபர் ஊமையாக இருந்தவர் பேச வச்சு அதை மதுரைக்கு வரவழைச்சி செயல்பட்டது திருவிளையாடல் புராணம் மதுரையில் நடந்தது. இந்த அடிப்படையில் ஏற்பட்டது தான் அம்மன் துதிப்பிரியர். துதினா பாடல் வசை, அதுக்கு பிரியப்பட்டவள் துதிப்பிரியர். அதே சிவபெருமான் நவக்கிரகங்களுக்கும் தலைவர். அதனால் செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் அனைத்தையும் சிவபெருமானிடம்தான் சமர்ப்பணம் செய்வாங்க. பிரம்மகஸ்தி சோசம் ஏற்படும்போது ராமேஸ்வரம் வந்து சிவபெருமானக்கிட்ட தான் பாவத்துக்காக பரிகாரம் தேடினார் ராமர். அப்போ அனைவரும் செய்யக்கூடிய பாவங்களை சிவபெருமான் ஏற்றுக்கொள்வதனால அவருக்கும் பாவம் சேரும். அதை சுத்தம் பண்ணுறதுக்கு தனக்குன்னு ஒரு நீர், அனைத்து அழுக்குகளையும் சுத்தம் பண்ணுறது நீர்நிலை. அதனால தான் சடைமுடியிலேயே சிவபெருமான் கங்கையை சுமந்திருக்கார். அதனால தான் சிவனுக்கு பாவங்களை வந்து அனைவரும் ஒப்படைத்து விட்டு போகிறத அதை களைவதற்கு இன்னொரு நீர்நிலையான கங்கை தேவைப்படுவதனால சிரசில் வச்சு இன்னும் அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் செய்ய பாவங்களை அவர் கழுவிக்கிட்டு இருக்கார். காரணம், அழிக்கும் கடவுள், பாவங்களை அழிக்கும் கடவுள். இந்த அடிப்படையில் தான் சிவனுக்கு அபிஷேக பிரியர்பாங்க. அம்மனுக்கு குமரகுருபர் அடிப்படையில் நிகழ்ந்தது பேச்சு திறமையை ரசிக்கிறது தாய்மைக்கு உண்டு. அதை தான் துதி பிரியர்னா பேச்சு திறமையை ரசிக்கக்கூடியது அம்மன்.
செய்யக்கூடிய பாவங்களையும் மக்களுக்காக ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் உயர்வு தாழ்வு என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் செய்யும் கர்ம வினையை ஏற்று அதை கழுவுவதற்காக கங்கை முடியவே சிரசில் வச்சிருக்கார். இது பொது நலத்திற்காக செய்யப்பட்டது. இதைத்தான் சிவனுக்கு அபிஷேக பிரியர், அபிஷேகத்தில் பிரித்து காட்டக்கூடியவர். பிரியர்னா விருப்பப்பட்டதில்லை. அபிஷேகத்தை தான் செஞ்ச பாவத்தை கங்கை நீர்னால் அதுக்கும் பெண்மை தான் தேவைப்படுது. அப்போ துதி பிரியருங்கிறது அம்மன், அபிஷேக பிரியருங்கிறது பாவத்தை களையிறது நீர்நிலையில் கங்கையை வச்சு. சிவனுக்கு அலங்கார பிரியர் இது விஷ்ணு பகவான். முருகன், பிள்ளையார், சிவன், பார்வதி குலதெய்வங்கள் பார்த்தாலும் சிவன் சடைமுடியோடவும், பார்வதி கையில் வேலோடவும், முருகன் மயிலோடவும், பிள்ளையார் தொப்ப துந்திகையோடவும், குலதெய்வம் வாள் அருவாளோடவும் இருக்கும். ஆனால் விஷ்ணு மட்டும்தான் காக்கும் கடவுள். இந்த அடிப்படையில் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராமன் அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம் என அலங்காரத்து மூலியமாக ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு யுகத்திலும் மக்களை காப்பதற்காக வேஷம் போட்டார். அந்த வேஷத்துக்குள்ளேயும் கோபமாகவும் இருப்பார், சாந்தமாகவும் இருப்பார், சிரிச்ச முகமாகவும் இருப்பார். அப்போ அலங்காரத்து மூலியமாக பிரித்து காட்டுபவர். அதனால தான் விஷ்ணுவுக்கு அலங்கார பிரியர். அலங்காரத்து மூலம், வேஷம் மூலம் இன்னொரு பேர் கபடதாரின்னு உண்டு. கபடம் என்றால் வேஷம் என்றும் ஒரு பொருள் உண்டு. அதனால் மக்களை காப்பதற்கு இதில் 25% இழப்பீடு இருந்தாலும் 75% பிற மக்கள் உயிர் வாழ்வதற்கு. அதனால் அம்மனை துதிப்பிரியர், பேச்சுக்கு மயங்கினவள், தாய்மை உள்ளம் கொண்டவள், செய்த பாவங்களை களையக்கூடியவர் சிவபெருமான். அதனால் அபிஷேக பிரியர். மக்களை காப்பாற்றுறதுக்காக சில தவறுகளை செய்து 25% தவறுகளை செய்து 75% உயர்வானதை செய்வதற்காக அலங்கார பிரியர் விஷ்ணு. 7வது கேட்டைக்கு மூட்டை கெட்ட காலத்தில் சீர்வேணு. இது கேட்ட நட்சத்திரத்தை குறிக்கிறது கிடையாது. கோட்டைக்கு மூட்டை கெட்ட காலத்தில் சீர்வேணு. கோட்டை என்றால் நெல்லை 14 28 மரக்கா உள்ளது ஒரு மூட்டை, அதாவது ஒரு கோட்டை என்பார்கள். ஒரு கோட்டையை ஒரே சாக்கில் கட்ட முடியாது. அதை 14 2 விதமாக கட்டுவாங்க. அப்போ அந்த கோட்டைக்கு மூட்டைன்னா 14 2 மூட்டை சேர்ந்தது தான் ஒரு கோட்டை. அப்போ மூட்டையை எண்ணும்போது எத்தனை கோட்டை இருக்கிறது தெரியும். இதைத்தான் கோட்டைக்கு மூட்டை விவசாயம் சார்ந்த பழமொழி. அந்த மூட்டையை எண்ணுவாங்க. அது உடனே பயன்படுத்த மாட்டாங்க நெல்லை. அதை மூடையாக கட்டி பண்டக சாலையில் வைக்கும் போங்க. அப்போ சில பூச்சிகள் வரும். அப்போ வெயிலில் காய போடணும். இதைத்தான் கோட்டைக்கு மூட்டையாக உள்ளதை கெட்ட காலத்தில்னா பூச்சி வரக்கூடிய காலம், அதை வெயிலில் போட்டு பாதுகாப்பு. இதைத்தான் சீர் பேணு. சீருன்னா பதப்படுத்தி, பக்குவப்படுத்தி, தன்னிலைப்படுத்தி, மகத்துவம் படுத்து என்ற பொருள். அப்போ கோட்டைக்கு மூட்டை கெட்ட காலத்தில் சீர்பேறுனா 2 மூட்டை உள்ளது தான் ஒரு கோட்டை. 14 28 மரக்கா உள்ளது ஒரு கோட்டை. இதைத்தான் எண்ணிக்கை அடிப்படையில் கோட்டைக்கு மூட்டை. அது கெட்டு போகாமல் பூச்சி அரிக்கும் போது கெட்ட காலத்தில் சீர்பேணு பராமரி என்பதைத்தான் கேட்டைக்கு மூட்டை கெட்ட காலத்தில் சேரு. இது புராண அடிப்படையில் பார்த்தாலும் மொழி அடிப்படையில் பார்த்தாலும் புரியும். ஆன்மீகத்திலும் நம்பிக்கை இல்லாமல் மொழியிலும் நம்பிக்கை இல்லாதவருக்கு புரியாது. பொதுவாக பகுத்தறிவு முறை பார்த்தாலும் இப்போ கேட்ட நட்சத்திரம் உள்ளவங்க எல்லார் வீட்லேயும் இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இப்போ மூட்டை அதிகமாகலாம் இருக்கணும். மூட்டைங்கிறது ஒரு பூச்சி இனம். இங்கே சொல்கிற மூட்டை பண்டகம். பண்டகத்துக்கும் உயிரினத்துக்கும் பாதுகாப்பு உண்டு. இது வேளாண்மை சார்ந்தது, அது ஊர்வன சார்ந்தது. வேளாண்மை சார்ந்த நெல்லை கோணிப்பை என்றதில் 28 மரக்கால் என்ற அடிப்படையில் செய்வாங்க. இப்போ கேட்ட நட்சத்திரம் இருக்குது, ஆனால் மூட்டைங்கிற ஊர்வன இனமே இல்லையே. அப்போ இறந்த காலத்துக்கும் பொருந்தலை, நிகழ்காலத்துக்கும் பொருந்தலை, எதிர்காலத்துக்கும் பொருந்தலை.
3 காலத்துக்கு பொருந்தக்கூடியது இந்த விவசாயம் சார்ந்தது. இப்பவும் விவசாயம் அறுவடை பண்ணுறாங்க, நெல் அறுவடை பண்ணுறாங்க, மூட்டை வைக்காங்க, நெல் பூச்சி அரிக்கி அதை பக்குவப்படுத்துகிறாங்க. ஆணும் அது செய்கிறாங்க, பெண்ணும் செய்கிறாங்க, அர்த்தநாதியும் செய்கிறாங்க. திடப்பொருள் தன்மையிலும் பாதுகாக்கப்படுகிறது, திரவப்பொருள் தன்மையிலும் பாதுகாக்கப்படுகிறது, வாயுத்தன்மையிலும் நெல் பாதுகாக்கப்படுகிறது. இது காலத்தின் அடிப்படையிலும் வடிவத்தின் அடிப்படையிலும் தன்மை தன்மையிலும் பொருந்துறது தான் உண்டு. இதைத்தான் விவசாயம் சார்ந்த பழமொழியை தான் கோட்டைக்கு மூட்டை, 2 மூட்டை சேர்ந்தது ஒரு கோட்டை. அது கெட்டுப்போகும் தருணம் வரும். அப்போ கெட்ட காலத்தில் சீர் பேணுனா சமநிலைப்படுத்து. இது நட்சத்திரத்தை குறிப்பிட கிடையாது. அப்போ நட்சத்திரம்னா இப்போ மூட்டைப்பூச்சியே இல்லையே, அப்போ கேட்ட நட்சத்திரம் இருக்குது, மூட்டைப்பூச்சி இல்லைங்கும்போது எதிர்காலத்துக்கு இது பொருந்த மாட்டேங்கி. இதுலேயும் வணிகம் செய்கிறதுனால தான் கேட்ட நட்சத்திரம் என்று சில குளறுபடியான விவாதங்கள். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், விவசாயத்தை முழுமையாக அகற்றணும். அந்த மூலப்பொருளை கூட கிழக்கிந்திய கம்பெனிங்கிறத விதையை கூட வெளிநாட்டிலேருந்து கையேந்தக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டு, இதை உருவாக்குவதற்குரிய காலத்தில் தான் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தை பறிச்சுக்கிட்டாங்க. இப்போ யாரிடமாவது விவசாயிட்ட தமிழ்நாட்டில் உள்ள விதை இருக்கான்னு கேட்டால் இருக்காது. மேலை நாட்டு விதை தான் இருக்கும். அதுவும் அவன் எப்போ என்ன சொல்கிறானோ அதைத்தான் நம்ம செய்யணும், அவன் சொல்கிற விலைக்கு தான் வாங்கணும். அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டு இது வர்த்தக ரீதியாக சிலர் சூட்சமமாக பேச்சு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இன்னும் எழுத்து சுதந்திரத்தில் கிழக்கிந்திய கம்பெனி வணிகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இதனை ஆன்மீகம் முத்தமிழ் 2ம் ஒன்றுங்கிற அடிப்படையில் உணர்ந்தால் புரியுமே தவிர, ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் தமிழ் மீது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் பிற மொழி கற்றவர்களுக்கு இது புலப்படாது. மூலத்து மாமியா மூளையில், இது 8வதாக சொல்கிறது. மூலத்தில் என்றால் மூல நோயை குறிக்கக்கூடிய சொல். இது நட்சத்திரத்தை கிடையாது. எப்படின்னா, மூலத்தில் என்றால் பிண்டம் சார்ந்தது. அண்டம் சார்ந்த வெப்பக்கதிர்வீடு படும்போது சூட்டுனால் மலப்புழாயில் இரத்தம் கசியும். இதை மூல நோய் என்றும் மூலமுழை என்றும் சொல்வார்கள். இந்த மூல நோய் வரும்போது மூலத்தில் மாமியா, மாமி என்றால் இங்கே அத்தையை குறிக்காது, மாமிசம் என்ற ஒரு பொருள் உண்டு. சதைய மாமிசம், கறி, பிண்டம் என்று சொல்வார்கள். அப்போ மூலத்தில் மாமியான்னா மூலம் என்ற நோய் வந்துன்னா உடம்புல உள்ள கறி மலப்புழாய் வழியாக வெளியே தள்ளிடும். இது மூல நோய் உள்ளவர்கள் வந்தவர்கள் மூல நோய் பற்றிய வைத்தியர்களுக்கு தெரியும். இது வராதவர்களுக்கோ புரியாதவர்களுக்கோ அறியாதவர்களுக்கோ தெரியாது. இது உள்மூலம், வெளிமூலம், இரத்த மூலம் என்றும் வரும். அப்படி வரும்போது மூலத்தினால் வரக்கூடிய வியாதினால் மலப்புழாயில் சதை வெளியில் தள்ளும். சதையைத்தான் இங்கே மாமியா என்று சொல்லுவாங்க. மாமி யாருன்னா மாமியை தனியாக பிரிக்கணும், யாரை தனியாக பிரிக்கணும். மாமின்னா மாமிசம், கரை, மூளை தள்ளுனது. யாருன்னா எல்லாத்துக்கும் மூலம் வராது, அதைத்தான் யாருங்கிறது கொடுக்கிறது. இப்போ மூலத்து மாமியார், மூளையில் அப்படின்னா முளைன்ற தன்மையில் வரும். இதைத்தான் மூலத்து மாமியார் மூளையில். மூல நோய் வந்தவர்களுக்கு தான் இது தெரியும். மூலத்தில் மூலம் என்ற நோய் மாமி கரியாக யாருக்கு மூல நோய் வருதோ அவர்களுக்குத்தான் முளை என்ற அடிப்படையில் மலப்புழாயில் ஒரு சதை வெளியில் வரும். இது மூல நோய் சார்ந்து சொல்லப்பட்டது. இது மாமியார் மூல நட்சத்திரம் உள்ள மாமியார் பூரா இறந்துருவாங்கன்னு தகவலான தகவல். இது நோய்க்குள்ளது. காரணம், அப்போ இந்த சதை வெளியில் தள்ளும்போது ஏதோ புதுசாக உயிருக்கு ஆபத்து என்று அச்சம் உண்டு. இதை தவிர்ப்பதற்காக சூட்டுனால் அந்த மூல நோய் வரும். அப்படி நோய் வரும்போது சதை வெளியில் தள்ளும். இதை முளை என்று சொல்வார்கள். மூலத்து மாமியார், மூலத்து மாமின்னா கறி, மாமிசம், சதை. யாருன்னா யாருக்கு நோய் வருதோ அவர்களுக்கு முளை போன்ற தன்மை மலப்புழாயில் தள்ளும். இதைத்தான் மூலத்து மாமியா மூளையில். இதனை வைத்திய முறையில் சரி செய்யலாம்.
நாயுருவிங்கிற இலையில முத்தலும் இல்லாமல் இலசும் இல்லாமல் நடுத்தரமான உள்ள இலையை எடுத்து நல்லெண்ணெயில் வதக்கி ஒரு கைப்பிடி அளவு தான் எடுக்கணும். எடுத்து 2 வெள்ளைப்பூடு, சிறு வெங்காயம் 2, 1 மிளகு அல்லது 2 மிளகு பொடி பண்ணி வதக்கி சுடு சோத்தில் நல்லா பிசைஞ்சி 2 உருண்டை சாப்பிட்டா இந்த மூல நோய் குணமாகும். இதை சரி செய்யலாங்கிறதுக்காக சொன்னது தான் மூலத்து மாமியா மூளையில். வைத்திய முறையில் நாயுருவிங்கிற நடுத்தர இலை, முத்தலும் இருக்கக்கூடாது, இலசும் இருக்கக்கூடாது, நடுத்தரமான உள்ளைய ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லெண்ணெயில் வதக்கி நாட்டு வெங்காயம் பொடி உள்ளி, வெள்ளைப்பூடு, 1 மிளகு இந்த 3ஐயும் நல்லா நச்சு அந்த வதக்கிறதுல நல்லா வதக்கி துவையல் மாதிரி அரைச்சி சுடு சோத்தில் விரவி சாப்பிட்டா தொடர்ந்து சாப்பிட்டாலும் பிரச்சனை. மாதத்தில் ஒரு ட்ரிப்பு இல்லை அந்த நோய் வரும்போது சாப்பிட்டா உஷ்ணம் குறையும். இதை சொல்கிறது தான் மூலத்து மாமியா மூளையில். மூலம் என்ற நோய் வந்தால் மாமி என்ற மாமிசம் யாருக்கு அந்த நோய் வருதோ அதை தான் மாமியார். மூளையில்னா முளை போல் வெளியில் தள்ளும். இதை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். இதைத்தான் மூலத்து மாமியார் மூளையில். இது ஜோதிடம் அடிப்படையில் வணிகம் ஈட்டுவதற்காக கிழக்கிந்திய கம்பெனிகள் எழுத்து அடிப்படையில் இருக்கிறது. மூல நட்சத்திரம் உள்ள பெண்ணை கட்டினா மாமனார் இறந்து போயிடுவார், அதனால் மாமியாக்காரி மூளையில் போய் உட்காரணும்னு தவறாக சொல்லுவாங்க. இப்போ மூல நட்சத்திரம் உள்ள பெண்கள் நிறைய ஆண்களை கட்டியிருக்கிறாங்க. அப்போ எல்லா மாமனாரும் இருக்கணும். அப்போ மாமனாரே இல்லாமல் மாமியார் மட்டும் இருக்கிறத கிட்ட தான் செய்கிறாங்க. அப்போ அது ஏன் பொருந்த மாட்டேங்கி? இயற்கைக்கும் பொருந்தாதது, புராணத்துக்கும் பொருந்தாதது, இறந்த காலத்துக்கு, எதிர்காலத்துக்கு, நிகழ்காலத்துக்கு பொருந்தாததை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உறவு முறையில் அண்ணன் தங்கை முறையாக உள்ளவரை அவர்கள் பிள்ளைகள் அத்தை என்று தான் அழைப்பாங்க, மாமியார்னு அழைக்க மாட்டாங்க. அப்போ இங்கே சொல்கிற மாமியாருக்கும் இங்கே சொல்கிற அத்தைக்கும் உறவு முறையிலையும் தமிழ் அடிப்படையிலையும் பொருந்த மாட்டேங்கி. அப்போ மூலத்து மாமியா அத்தைக்கும் உதவாதுன்னு தானே அந்த வாரசகம் வரணும். மாமியாருக்கு உதவலைன்னு தானே வந்திருக்கு. அப்போ மாமியும் யாரையும் தனியாக பிரிக்கணும். மாமி என்றால் இறைச்சி, மாமிசம், சதை. யாருன்னா யாருக்கு மூல நோய் வருதோ அவங்களுக்கு தான். இதைத்தான் மாமியாருங்கிற தமிழ் அர்த்தம். அப்போ அத்தைங்கிற வார்த்தையும் சேர்க்காம ஏன் விட்டுருக்காங்க? இது எழுத்து அடிப்படையிலும் வணிகம் ஈட்டுவதற்காக சில குளறுபடியான செய்திகள். ஆன்மீக முத்தமிழ். ஆன்மீகத்திலேயும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீது நம்பிக்கை வேணும். அப்போனா தான் புலப்படும். வேற்று மொழி உள்ளவர்களுக்கு புலப்படாது. இதையே மேலும் திருச்சி வியாபாரத்துக்காக சொல்லுவாங்க. ஆண் மூலம் அரசை ஆளும், பெண் மூலம் நிர்மூலம்னு. இதில் லா 2-3 லா உண்டு. அந்த அடிப்படையில் இந்த மூலத்தை எடுக்கணும். ஆண் மூலம் என்றால் கரிகாலனால், கரிகாலன் மூலம் கல்லணை கட்டப்பட்டது. ராமன் மூலம் ராவணன் அழிக்கப்பட்டான். லட்சுமணன் மூலம் சூர்பனகை மூக்கு அறுபட்டது. முருகன் மூலம் சூரபத்மனன் வதம் செய்யப்பட்டான். ஆதிபராசக்தி மூலம் மகிதாசுரன் வதம் செய்யப்பட்டான். அப்போ மூலம்னா ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அர்த்தநாதீஸ்வரர் இருக்கலாம். அவர் மூலம் பிறருக்கு ஏற்படும் மின்னல். இது மூல நட்சத்திரத்தை கிடையாது. மூலம்னா அவர் மூலம். இந்த அடிப்படையில் ராமாயணத்தில் நடந்தது. ஆண் மூலம்னா இலங்கையை அனுமன் என்ற ஆண் மூலம் வாளில் தீய வச்சு இலங்கையை அழித்தார். ஆண் மூலம் அரசாளும் அப்படிம்பாங்க. அந்த ஆண்கிறது அனுமான் மூலம். ஏற்கனவே அனுமான் அரசர் கிடையாது, வானரம். ராவணன் தான் இலங்கையை ஆண்டுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த அரசனையே ஆட்டி வச்சது ஒரு ஆண்மகன். அந்த ஆண்மகன் யார்? அனுமன். அந்த ஆண்மகன் மூலம் அரசனையே ஆட்டி வச்சது, இலங்கையை எரித்தது. இதைத்தான் ஆண் மூலம் அரசை ஆளும், அரசாங்கத்தையே ஆட்டி பார்த்தவர் அனுமான். இது யார் மூலியமாக? சுக்கிரன் மூலம் நடக்கலை, வாலி மூலம் நடக்கலை, ராமன் மூலம் நடக்கலை. அனுமான் என்றவர் மூலம். அவரைத்தான் ஆண்பாலில் குறிக்கிறாங்க. ஆண் மூலம் அரசை ஆளும்.
அரசை ஆளும்னா ஏற்கனவே ஆண்டுக்கிட்டு இருக்கிறவங்கள இவர் ஆட்டி படைச்சார். இந்த அடிப்படையில் தான் ஆண் மூலம் அரசை ஆளும். தீயை வச்சு இடிச்சுக்கிட்டு ராமன்ட்ட வந்து சீதையை கண்டேன்னு சொல்லி அதுக்கு போக சமுத்திரத்தில் பாலம் கட்டுறாங்க. இதைத்தான் சீதைக்காக கட்டக்கூடிய பாலம். பெண் அங்கே சொல்கிற ஆண் அனுமன் ஆண் மூலம் அரசையே ஆண்டது. ராவணையே அழித்தது ஆண் மூலம். அனுமன் என்ற ஆண் என்ற மூலம் ஒருமை ஒருபால். பெண் என்றால் சீதைக்காக தான் பாலம் கட்டுறாங்க. வேறு மண்டோதரிக்காகவோ சூர்பனைக்காகவோ ராமர் பாலம் கட்டலை. சீதை என்ற ஒருமை பெண்ணுக்காக காப்பாற்றுறதுக்காக கடல் வழி பயணம் பெண் மூலம்தான் ஏற்பட்டது ராமர் பாலம். அப்போ ஆண் மூலம் அரசாளணுமா? அனுமன் மூலம் ஏற்கனவே ஆட்சி செஞ்சுக்கிட்ட அரசியை ஆட்டி படைத்தவர் ஆண் மூலம் அனுமன். பெண் மூலம் நிர்மூலம். நிர் என்றால் எடை அடர்த்தி. நீர் என்பது அடர்த்தியும் குடிக்கும் நீரையும் குடிக்கும். அப்போ ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னா நிர்னா அடர்த்தி எடை. ஒரு குறிப்பிட்ட அளவு கடலில் அனைத்திலும் பாலம் கட்டலை. ஒரு குறிப்பிட்ட எல்களுக்கு கட்டுறதுனால நீர் நிலையில் ஒரு சொல் ரெண்டு பொருள். பெண் மூலம்னா பெண் என்றால் சீதை மூலம். சீதைக்காக ராமர் பாலம் கட்டப்பட்டது. ஆண் மூலம் அனுமன் மூலமாக அரசை ஆளும் ராவணன் என்ற அரசையே ஆளும் ஆட்டி வித்தார். இதைத்தான் ஆண் மூலம் அரசாளும். பெண் மூலம் பெண் என்ற சீதை என்ற பெண் மூலம் சீதையை இலங்கையிலிருந்து மீட்டுவதற்காக பெண் மூலம் நீரில் அடர்த்தி அடிப்படையில் முழம் என்றால் ஜான் முழம். இது கட்டடத்துக்குரிய அளவு முறை. மூலம் இல்லை. இது பள்ளத்துக்கு வரக்கூடிய லாவணாவை போடணும். அதுவும் கிடையாது. பழத்துக்கு வரக்கூடிய லாவணாவை போடணும். அந்த அடிப்படையில் பார்த்தா தான் முழம் என்றால் ஜான் முழம். அப்போ முழம் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பாலம் கட்டுச்சு. யாருக்காக? சீதைக்காக. இதைத்தான் ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம். அனுமன் என்ற ஆண் மூலம் ராவணன் என்ற அரசியை ஆட்டி வைத்தார். சீதை என்ற பெண் மூலம் நீர் மேலே அடர்த்தி அடிப்படையில் குறிப்பிட்ட அளவு மூலம். நிர்மூலம்னா குறிப்பிட்ட அளவு பாலம் கட்டினது. இதைத்தான் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அதாவது நிர்மூலம் என்று பொருளை சேர்த்து படிக்கக்கூடாது. நிர் என்ற தனியாக எடுக்கணும், மூலம் என்று தனியாக. நிர்னா அடர்த்தி என்றும் தண்ணி என்றும் ஒரு பொருள் உண்டு. தண்ணியில் அடர்த்தி அடிப்படையில் பாலம் கட்டுறது. முலம் என்றால் இஞ்சி, விறக்கடை, சான், விட்டம், மூலம் என்று பொருள் உண்டு. இதைத்தான் ஆண் மூலம் அரசையாலும் பெண் மூலம் நிர்மூலம். திருவோணம் ஒருவோணம் என்பார்கள். இது திருவோண நட்சத்திரத்தை குறிக்கிறது. புரட்டாசி மாதம் ஏகாதேசி திதி அன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் அவதாரம் செஞ்சார். இந்த அடிப்படையில் புரட்டாசி மாதம் ஏகாதேசி திதியில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் அவதார திருவிழாவாக நடத்தப்படுகிறது. மாதத்தில் 12 மாதமும் திருவோணம் வரும். இந்த திருவோணம் அனைத்து 12 மாதத்தையும் எடுக்கலை. புரட்டாசி மாதம் வர்ற திருவோணத்தை தான் திருவிழாவாக எடுத்தது. அதை தான் திருவோணம் ஒரு ஓணம்பாங்க. புரட்டாசி மாதம் வரக்கூடிய ஒரே ஒரு ஓணத்தை தான் ஆன்மீக முத்தமிழ் வைத்திய ஆளுமை முறையாக எடுக்கப்படுறது தான் திருவோணம் ஒரு ஓணம். புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம் ஏகாதேசி திதி பெருமாள் அவதார திருவிழா. மாறாக ஆவணி மாதம் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த ஓணம் திருவோணம் கிடையாது. திருவோண நட்சத்திரம் வந்தாலும் ஓணம் என்றால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பேச்சு தமிழில் சொல்லுவாங்க, அவனுக்கு இன்றைக்கி நல்ல ஓணம், அவனுக்கு நல்ல இன்றைக்கி சிறப்பாக இருக்குது, அவனுக்கு நல்ல பயனாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்போது மகாபலி இறந்த நிகழ்வையும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வுக்குத்தான் ஓணம் பண்டிகை. ஆனால் இங்கே புரட்டாசி மாதம் ஏகாதசி திதியில் திருவோண நட்சத்திரம், இங்கே வெறும் ஓணம்.
ஓணத்துக்கும் திருவோணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இருந்தாலும் திருவோணங்கிறது பெருமாள் அவதாரமாக கொண்டாடப்படும் ஒரே ஒரு இது. மகாபலி இறந்த நிகழ்வை அங்குள்ள மொழி அடிப்படையிலும் மாநில அடிப்படையிலும் ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஓணம் பண்டிகை. அந்த ஓணம் பண்டிகை கூட தமிழ்நாட்டில் இருந்து தான் மலர்கள், கனிகள், காய்கள், இலைகள், பழ வகைகள் அனைத்தும் செல்கிறது. தமிழன் ஆன்மீகத்திலும் சரி, உணவு உபசரிப்பிலும் சரி, அன்னதானத்திலும் சரி, பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கிறது தான் திருவோணம் ஒரு ஓணம். ஆனால் ஓணம் பண்டிகைங்கிறது பிறருக்கும் உதவி செய்யும் மனப்பக்குவம் தமிழர்களுக்கு இருக்குது என்பதை எடுத்துக்காட்டுறது தான். தமிழகத்தில் இருந்து தான் ஓணம் பண்டிகைக்கு மலர், காய், கனி, இலை, பிற அனைத்து உணவுகளும் எடுத்து செல்லப்படுகிறது. இதைத்தான் திருவோணம் ஒரு ஓணம். எத்தனை ஓணம் வந்தாலும் புரட்டாசி மாதம் வர்ற ஓணத்தை தான் பெருமாள் அவதாரமாக கொண்டாடப்படுகிறது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். சதயம் ராஜராஜ சோழன் பிறந்த தினம். இதை பக்தி விதமாக தஞ்சை பெரிய கோயிலில் தான் பிறந்ததும் ஆட்சி செய்கிறதும் தஞ்சை மாவட்டத்தில் நெற்களஞ்சியம்னு ஒரு பேர் உண்டு. காவேரி நீர் வரும் மூலம் அந்த தஞ்சை மாவட்டத்தை நெற்களஞ்சியமாக மாற்றினது. அப்போது நீர் கொடுத்த நிலத்தை நீருக்கே கொடுக்கும். இது இசைத்தமிழில் நினைவே ஒரு சங்கீதத்தில் கொடுப்பாங்க. நீர் கொடுத்த நிலத்தெல்லாம் நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போகிறேன்பாங்க. அதாவது நீர் என்றால் ஆண்பாலையும் குறிக்கும், தண்ணியும் குறிக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தமிழ் சொல்லுக்கு இடம், பொருள், ஏவல் அடிப்படையில் 2 பொருள் வரும். அப்போது காவேரி என்ற நீர் மூலம் தெய்வம் என்ற சிவபெருமான் தந்ததுனால தஞ்சாவூர் நெற்களஞ்சியமாக ராஜராஜ சோழன் காலத்தில் நிகழ்ந்தது. அப்போ நெற்களஞ்சியம், இப்போ தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் புனரமைக்கப்பட்டுள்ளது. இதன் நினைவாக அறுவடை காலம் அடிப்படையில் ஐப்பசி மாதம் தமிழகத்தில் மழைக்காலம். அப்போ உணவுக்கு மன்னரை நம்பி இருப்பவங்க சேவை அடிப்படையிலும் உணவே மருந்து என்ற அடிப்படையிலும் மழை காலத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று சதய நட்சத்திரத்தில் அன்னாபிஷேகம் பண்ணி எந்த தெய்வம் நெற்களஞ்சியமாக மாற்றினதோ அந்த அடிப்படையில் அவருக்கு நன்றி செலுத்துகிறதா ராஜராஜ சோழன் சிவலிங்கத்துக்கு அன்னஞ்சாத்தி அந்த அன்னத்தை மழை காலமான ஐப்பசி மாதம் அன்னதானமாக போட்டார். இதைத்தான் அன்னாபிஷேகம் என்று ஐப்பசி பௌர்ணமி அன்று சதயம் நட்சத்திரத்தில் திதி பௌர்ணமி, நட்சத்திரம் சதயம், மாதம் ஐப்பசி. ஊர் தஞ்சாவூர், விளைவிச்சது நெற்களஞ்சியம், தஞ்சாவூர் நெற்களஞ்சியம். நீர் காவேரி, அந்த நீருங்கிறது சிவபெருமானையும் குறிக்கும். சாமி கொடுத்ததை சாமிக்கே கொடுத்து சாமி மூலம் பிற உயிர்களுக்கு கொடுத்து மழை காலத்தில் உணவளிக்கும் தன்மை அன்னச்சத்திரம், அன்னதானம், அன்ன தர்மம். இந்த அன்னதானம் இயலாத, இல்லாத, வறுமை, சிசு, ஆதரவற்றவர்கள், தொழில் ரீதியாக புலன்பெயர்ந்த நபர்கள், சுத்தம், சுகாதாரம், கழிவுகளை அகற்றும் நபர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் இவர்களுக்குத்தான் வழங்கப்பட்டது. இது அன்பே தெய்வம், இல்லாதவர்க்கு இயன்றதைச் செய்வோம். உணவு என்ற மருந்தினை பசி என்ற பிணிக்கு தந்து அரசர், வேந்தர், மன்னர், பாதுகாவலர், சேவகர் என்ற அடிப்படையில் தெய்வத்திற்கு தந்து தெய்வத்தில் உள்ளதை பிரசாதமாக அன்னா அபிஷேகம் செய்து வழங்கப்படும். ஐப்பசி பௌர்ணமி சதயம் நட்சத்திரத்தில் வழங்கப்படும் அன்ன தர்மம். இதில் கூட பேச்சு சுதந்திரத்தை கொடுத்துக்கிட்டு எழுத்து அடிப்படையில் இன்னும் பொருளிட்டுறாங்க. குறிப்பிட்ட நபர்களுக்கு சீமான், உயர்ந்தோர், அதிபர், அலுவலர்கள், உயர் பதவி வகுப்போர், மேலாண்மை நிர்வாகி,
மட்டும் பார்த்து சில நபர்களுக்கு சில அறைகளில் அன்னம் என்ற அடிப்படையில் எடுத்து பொருள் ஈட்டி இல்லாதவருக்கு கொடுக்காமல் இருப்போருக்கு கொடுத்து தனது பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளும் கிழக்கிந்திய கம்பெனி அன்னாபிஷேகத்திலும் பொருள் ஈட்டி வருகிறார்கள். காரணம், ஆன்மீகத்திலே நம்பிக்கை வேணும், முத்தமிழ் மீது நம்பிக்கை வேணும். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாமல், முத்தமிழ் மீது நம்பிக்கை இல்லாமல் பிற மொழியில் இருந்து வந்தவர்கள் ஆன்மீக அடிப்படையிலும் குளறுபடி செய்து பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் வணிகம் செஞ்சு பொருள் ஈட்டுவது தான் காரணம். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் ஆன்மீகம். தவறுகளை நியாயப்படுத்தி பிறர் மீது திணித்து உட்புகுத்துதல் ஆவேசம், ஆதிக்கம். ஆன்மீகம் முத்தமிழில். காரணம், பூஜை புனஸ்காரங்கள் நாம் வாழறது பூமியில், அந்த அடிப்படையில் தான் கணிக்கப்பட்டிருக்கிறது, வரையறுக்கப்பட்டுள்ளது. இதிலும் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் வணிகம் செய்கிறார்கள். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீகம் முத்தமிழில்.